திருச்சிற்றம்பலம். கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாயே, காலனையும் காலார் கடந்தான் கண்டாயே, புள்ளியுளை மானின் தோலான் கண்டாயே, புலியுரி சேராடை புனிதன் கண்டாய், வெள்ளி மிளிர்பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், மறைக்காடுரையும் மணாளன் தானே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயளவும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக குழந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்ட அருளிய குருநாதர் சார் தங்கவேல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து, வாரந்தோறும் திருவாசகத்தை இங்கு சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற திருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியோர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்லி 12 திருமுறைகளுமே உருக்கத்திற்குரியன என்றாலும் கூட இந்த திருவாசகம் என்பது ஒரு தனி இடம் அதில். ஏன்னா இதனுடைய தமிழ் நடை எளிமையான ஒரு நடை. அதனால திருவாசகத்தை சொல்லும் பொழுதே ஓதுவதற்கு எளிதுன்னாங்க திருவாசகம். ஏன்னா நீங்கள் இங்கே உள்ள தமிழ் நடை ரொம்ப எளிமையா, அம்மையே அப்பா ஒப்பிலாமையே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அதனால அந்த சொற்கள் அல்லது அதை ரொம்ப கடினமாலாம் அநேகமாக எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஓதுவதற்கு எளிதுன்னு சொன்னவங்க அடுத்தால கமாக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, உணர்வதற்கு அரிதுன்னு போனாங்க. ஏன்னா சொல்லிய பாட்டின் பொருள் யாருன்னா சுவாமி. இப்போ திருவாசகம் புரிஞ்சுட்டுது எனக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சுவாமியை புரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்படியா? அவ்வளோ உயர்ந்த பொருள் அது. அதனால ஆனால் ஓதுவதற்கு, ஆனால் அவனை உணர்ந்து கொள்ள வேண்டும்னா முதல்ல புரியணுமே. அப்போ புரியணும்னா அதுக்கு பக்தி வரணுமே. பக்தி வரணும்னா உருக்கம் வரணுமே. இதான அந்த படிநிலை ஆரம்பம். அதனால ஒரு உருக்கத்தோட உள்ளத்துல ஒரு அன்பு வந்தால் தானே பக்தி வரும். இதன் பின்னாடி அருணையார் ஒரு இடத்துல பக்தி என்பதற்கே அன்புன்னு ஒரு எழுதிட்டு போயிட்டார். பக்திங்கிறதுக்கு வேற என்ன எழுதுறாரு? நம்ம பக்தின்னா பொதுவாக வழிபாடு அல்லது அது நினைப்போம். அவர் என்ன எழுதுறாரு? பக்தினா அன்பு. மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் மக்களை. பக்தி என்பது அன்பால் எழுதும். அப்ப அடிப்படையே முதல்ல அன்பு வரணும், அன்புங்கிற பக்தி வரணும். அந்த பக்தியினால என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சிலே உருக்கம் வரும். அப்ப இந்த உருக்கம் எல்லாம் வர்றதுக்கு என்ன தேவையா இருக்குன்னா இது போன்ற கருவிகள். எது போன்ற கருவிகள்? இந்த நூல்கள், இந்த சொல்லக்கூடிய செய்திகள். அதெல்லாம் அந்த உருக்கம் என்பதுல 12 திருமுறைகளிலே திருவாசகம் என்பது ரொம்ப முதன்மையா நிற்கும். நிறைய அதுல உருக்கம். நீங்க
இதுல உருக்கம்னா 3-4 தலைப்புகள்ல உருகிறார். உருக்கம் உருக்கனா எதுக்கு உருகிறார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய முனி புங்கவர்கள்லாம் காத்து இருக்கும் பொழுது ஒரு தகுதியும் இல்லாத என்னை நீ ஆட்கொண்ட, அப்படி ஒரு உருக்கம். அது ஒரு உருக்கம். ஏன்னா ரொம்ப பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கே நல்ல தெரியுது, என்னை கூப்பிட்டு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீ, நீ எனக்கு என்ன தகுதி, அப்படி ரொம்ப உருகிறார். அவரே வந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார், அதை நினைச்சு உருகிறார். நான் போய் அங்கே கியூல நின்று காத்து கிடந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பார்க்கல, அவரே நான் இருக்க இடத்துக்கு வந்து எனக்கு அவருடைய திருவடியை தந்து அருளினான்னா எவ்வளவு பெரிய, அப்படி உருகிறார். அதே பெருமான் பின்னாடி தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப பார்க்கறதுன்னு தெரியல, இப்ப கிடைப்பாரா கிடைக்கலையா, அவரே நினைச்சு வேற ஒண்ணு நினைப்பே இல்லாம எப்ப பார்க்க போறோமோ அப்படின்னு உருகிறார். இப்படி ஒவ்வொரு உருக்கமா வந்து அதுல நீங்க திருவாசகத்துல உருக்கம் இல்லாத ஒரு பதிகம் அப்படின்னு பார்க்கவே முடியாது. எந்த செய்தி சொல்ல வந்தாலுமே அங்க ஒரு உருக்கத்தை காணும். நால்வர் பெருமக்களுமே சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு அணுகுமுறையில சுவாமியை அணுகுனாங்க, அதுதான் சிறப்பு. அதனாலதான் எல்லா திருமுறையும் பிடிக்கணும்னு. அப்ப ஞான சம்பந்த பொறுத்தவரை அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உற்சாகமான அணுகுமுறை. அது அங்க ரொம்ப உருகி ரொம்ப வருந்தி அப்படிலாம் கிடையாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எடுத்தோன்னே அப்படிதான் ஆரம்பிக்குது. எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. முதல்ல நம்மள யாருக்கு எந்த குறையும் இல்லை அப்படிதான் சொல்றாரு. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும்ங்கிறார். சந்தையினர் நல்லா இருப்போம், ஒரு குறைவுல நமக்கெல்லாம் அப்படிங்கிறார். அப்படி அது ஞானசம்பந்தருடைய ஒரு பாங்கு. நீங்க அப்பர் பெருமானுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா உறுதி. சுவாமியை தவிர வேற யாரையும் நாங்க இது பண்ணிக்கலாம், அது ஒரு உறுதிப்பாடு அங்க. அதனால சொல்லும் பொழுது எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கு, ஒரு துன்பம் வந்தா கூட நாங்க சாமியை விட மாட்டோம், அவரை தான் பிடிச்சிப்போம். ஏன்னா நல்லா இருக்கும்போது சாமியை பிடிச்சிக்கிறது ரைட்டு. ஒரு துன்பம் வரும் பொழுது அங்கே போனீங்கன்னா சரியா வரும், இங்கே போனால் சரியா வந்துடும், நீங்கள் அந்த இடத்துல போய் 3 தடவை சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லாயிரும் அப்படின்னு யாரும் சொன்னாலும் இல்லை. நாங்கள் எங்கள் பெருமானை தவிர இடுக்கல் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்கிறான் என்று வினவோம் அல்லோ. அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். அந்த உறுதிப்பாடு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகி. அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொடு நோயராய் ஆவுரித்து தின்புணலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளா. இதுதான் அவருடைய கொள்கைப்பாடாரு. அதனால அது ஒரு உறுதிப்பாடு சுவாமிய. சுந்தரருடைய பதிகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு உரிமை இருக்கும். பெருமாண்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை. கரிவிரவு நெய்சோறு 30 வேண்டும். வைரத்துல மாலை விடுங்கிற, முத்திர ஆரம் விடுங்க, உடம்புக்கு நல்லா போட்டுக்கிறதுக்கு வாசனா திரவியங்கள்லாம் இப்படிலாம் கேட்குறாரு சாமி. நெல்லை கொண்டு கொடுங்கிற, கொடுத்த நெல்லாம் கொண்டு ஒரு ஆளை விட்டா கொண்டு வையுங்கிற, இப்படி சாமிகிட்ட கேட்கக்கூடிய ஒரு உரிமை அது சுந்தரர். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடமானவள் வாடி வருந்தாமே கோளிலை எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியேங்கிற. யாரால கேட்க முடியும் சாமி? ஆயம்பேடை அடையும் சோலை இதுவோ ஆறு என் பெருமான் சாமிகிட்ட இதுவே ஆமாறு உமக்காட்பட்டோர் மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டார் வாழ்ந்த போது அந்த கண்ணு போறப்ப கூட என் பெருமான் அப்படிங்கிற அந்த உறுதிப்பா உருக்கம் அது எப்படி இருக்கும்னாரு, உரிமையா இருக்கும். மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மணியே மைந்தனே மனவானா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையல் போ குருடா எனத் தரியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கிறேன் முக்கனா முறையோ மறையோதி உகைக்கும் தென்கடல் ஓத வந்துறவும் ஒற்றியூர் என்னும் ஒரு உரைவான் மகத்தில் புக்கது ஒரு சனி எனக்கான. சுவாமி இப்படியெல்லாம் பேசுற அந்த ஒரு உரிமை அது அவருக்கு மட்டும்தான், வேற யாரும் அதுக்கு முன்னமும் இல்லை பின்னமும் இல்லை இனிமேலும் வர முடியும்னு தோணலை. அவர் தான் அது. அப்போ அவருடைய பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம சாமி நம்ம தோழன், நம்ம ஃப்ரெண்டு, என்னோனாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கே உற்சாகத்தை பார்த்தோம், அங்கே உறுதியை பார்த்தோம், இங்கே உருக்கத்தை உரிமையை பார்த்தோம். நம்மால் உருக்கம் முழுக்க முழுக்க பெருமான்கிட்ட குருநாதன், ஆமாம் சீடன் நீ தான் அப்படிங்கிற அந்த ஒரு உருக்கம் வந்து எனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த தகுதியெல்லாம் எனக்கு வருமாறு நீதானே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதிகத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த உருக்கம் பிரயோடி வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு அருமையான அந்த திருவாசகத்தை வாரந்தோடு சிந்திப்பதற்கு அதுவே பெரிய திருவருள் தான் உண்மையிலேயே வந்து. அதில் நாம் ஏற்கனவே 2 பகுதிகளை முடிச்சு இன்னைக்கு 3வது பகுதியாக திரு அண்டப்பகுதி அதான் போன வகுப்பில் ஆரம்பித்தோம். அந்த அண்டப்பகுதி என்று சொன்னால் இறைவனது தூல சூக்குமத்தை வியந்ததுன்னு. அவனுடைய தூலம் என்பது பிரம்மாண்டம். தூலம்னா பருமைன்னு அர்த்தம், சூக்குமம்னா நுண்மைன்னு அர்த்தம். சுவாமி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொருள் ஒரு வகையில, இன்னொரு வகையில எவ்வளவு நுட்பமான பொருள், ரெண்டையும் இங்க சொல்ற. தூல சூக்குமத்தை வியந்தது. பெரியவங்க பின்னாடி யாரோ எழுதியிருக்கிறாங்க. சிவநாத் அனாதி முறைமையான பழமைன்னு எழுதினாங்க சிவபுராணத்துக்கு. அவனுக்கு திருவருள் புகழ்ச்சி முறைமைன்னு எழுதினாங்க கீர்த்தி திருவருள். இதுக்கு என்ன எழுதுறாங்க? சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது. சிவபுராணத்துல அப்படிதான் சொல்றேன். வேதங்கள் சுவாமியை பார்க்குது. எப்படி பார்க்குதுன்னு வேதங்களை கூப்பிட்டு, ஹலோ வேதம்ங்க வாங்க, சுவாமியை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு. என்ன அது ஆள் எப்படி இருப்பா, கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருங்க எங்களுக்கு. என்ன வேதம் என்ன சொல்லிச்சு பாருங்க. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று வேதனை அப்படிதான் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்து அகன்ற அப்படின்னா வந்து அவ்வளவு பெரிய பொருள். ஆனா அதே நேரத்தில் கடைசியில் கொண்டு முடிக்க முடியும். எப்படி கொண்டு முடிச்சதுன்னா வேதம் நுண்ணியன் என்று. அதனால பெருமான் வந்து எல்லா பொருளையும் தந்து எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்திருக்கின்ற அளவிலே பெரிய பிரம்மாண்டம் அது. அன்னைக்கு கூட சொன்னோம், நாம வாழுகின்ற இந்த உலகம் அவன் முன்னாடி வந்து காலையில இந்த ஜன்னல் வெளிச்சத்துல இருக்கக்கூடிய துகள்ல ஒரு துகள் மாதிரி தான் இந்த உலகம்ங்கிறார் அவன் முன்னாடி. அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய பிரம்மாண்டத்தை நூல்ல எழுதும்போது எழுதுறார். கங்கையை தலையில தாங்கினாங்கிற அந்த கங்கைன்னா ஏதோ இந்த உலகத்துல ஓடுற கங்கையை நம்ம பார்க்குறோம், அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து 2 சொட்டு தண்ணிக்களை விட்டதான், அதுதான் இப்படி ஓடுதான். மிச்சம் அவ்வளவு அந்த மேல இருக்கு. அப்படியே விட்டு அவர் என்ன சொல்றாரு? பூலோகம் அழிந்துரும்னு நிப்பாட்டினான். அப்பேற்பட்ட கங்கை அது. அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு வேகம், அவ்வளவு தண்ணி. அதை தலையில தாங்கினான். தலையில தாங்கினான்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு, சடையில தாங்கினார். ஏன்னா தலை மேல சடையில தாங்கினான்னு சொல்லக்கூடாது. அந்த சடையில ஒரு முடியில தாங்கினான்னு தண்டமணி சில சொல்லார். ஒரு முடியில தாங்கினான்னு சொல்லக்கூடாது, ஒரு முடியினுடைய முனையில தாங்கினாங்க. ஆனா கரைக்காலமையர் சொல்றாங்க அந்த சடையே நனையலைங்கிறாங்க. அந்த கங்கை காண மாட்டாங்க, அவ்வளவு பெரிய சடையும் அது. 2 துளி விட்ட கங்கை இங்க ஹரித்வார்ல ரிஷிகேஷ்லையும் பார்க்கும் பொழுது தெரியுது எப்படி ஓடுதுன்னு. இந்த கங்கை அப்போ அந்த அதனுடைய வேகம் எப்படி இருக்கும்? அந்த கங்கையை எதில் அடக்கி இருக்கிறான்னாரு? தன்னுடைய சடையில ஒரு முடியில முனையில அடக்கி வச்சிருக்கான். அப்படின்னா அவனுடைய சடை மட்டுமே எப்படி இருக்கும் பாரு. அப்படின்னா ஆள் எப்படி இருப்பாங்க? அப்பேற்பட்ட பிரம்மாண்டம். அதுதான் தூலம். இன்னொரு பக்கம் எப்படின்னாரு? சூக்குமம்னு. இந்த உலகத்திலேயே நுட்பமான பொருள் நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அவனுடைய ஆற்றல் உள்ள இருக்காது. அதுதான் தூல சூக்கு. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு என்மையார். அதுக்கு ஒப்பு யாரும் சொல்ல முடியாதுன்னு சாத்திரம் சொல்லிட்டு அதை தான் மையமா வைத்து ஆரம்பிச்சார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் காட்சி அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றொனுக்கொன்று நின்று எழில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. நாம் அன்னைக்கு வாழுகின்ற இந்த உலகம் மாதிரி இந்த அண்டங்கள் மாதிரி எத்தனைன்னு சொன்னா அது ஒரு 101 கோடிக்கும் அப்படின்னா எண்ணில் அடங்காங்கிறதா. 101 கோடியும் மேற்பட விரிந்தனன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்ல முடியாது சார் அப்படிங்கிறார் சுவாமி. இந்த உலகங்களை 101 கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுளை கதிரின் துண் அணுப்புறைய சிறியவாக பெரியோன். அதான் அவன் வந்து சிறியவாக ஆனா பெரியோன். அப்பேற்பட்ட பொருள் அது. சிறிதாகி பெரிதாகி நிற்பது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளவரேன்னு சிவபிரகாசம் சொல்லும் சுவாமி.
அப்பேற்பட்ட பெருமான் தெரியன் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன்னா இந்த இடத்துல பிரம்மன். வேதியன் தொகையோடு, தொகைன்னா என்ன அர்த்தம்னாரு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு தொகையா கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய பணம் ரூபாயா வச்சு ஒரு தொகை. அது மாதிரி வேதியன் தொகை அப்படின்னா, சார் இது வரைக்கும் அப்பர் சாமியில் தான் சொன்னார், சார் அந்த பாட்டில் நம்ம நிறையன்னு போட்டிருக்க எவ்வளவுன்னு ஏதாவது தெரியுமா, அதுவாடா வேற ஒன்று, இது வரைக்கும் 100 கோடி பேர் இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டாங்க, 100 கோடி பிரம்மர்கள் வந்தேனார். அடுத்த ஒன்று சொல்றார் மாலவன் மிகுதியும். திருமாலும் நிறையன்னு சொல்றாரு என்னாரு, ஆமா அது ஒரு 6 கோடி பேர் அந்த பொசிஷன்ல இது வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை பேர் ஜனாதிபதியா இருந்தார்கள் அப்படின்னு கணக்கு சொல்ற மாதிரி பிரம்ம பதவியில் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாரு, 100 கோடி. திருமால் பதவி அது ஒரு 6 கோடி. 100 கோடி பிரம்மர்கள் வந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன்கிறார். இந்திரன்லாம் கணக்கு பார்க்க முடியாது பாருங்க, அதெல்லாம் நிறைய கோடிக்கணக்கில் நிறைய. கங்கை ஆறு எவ்வளவு மணல் பரப்புறதுன்னு என்னவா முடியாது. அதை மாதிரி இந்திரன் போஸ்ட்லாம் நாங்கள் கணக்கு வைக்கிறது இல்லை. தேவருடைய தலைமை பதவி அந்த அளவுக்கு அவன் முன்னாடி ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன். அதான் சொல்றார் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய. தோற்றம் படைத்தல், சிறப்புங்கிறது காத்தல, சிறப்பும் ஈற்றோடு நிறைவும் ஒடுக்கமும் உணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும். மாப்பேர் ஊழிங்கிறது பிரளயம் முடிகிறது, நீக்கம் அப்படின்னா அந்த ஊழி முடிஞ்சு திரும்ப ஊழி நீக்கம் அப்படின்னா திரும்ப தொடர்ந்து புனர் உற்பவம். எல்லாம் இவர் தான் சொல்றார். முதல்ல சுவாமி ஒரு தடவை எல்லாத்துக்காக உலகத்தை படைச்சு உடம்பு படைச்சு கொடுத்தான். அது ஃபர்ஸ்ட் டைம் அவன் பண்ணி கொடுத்தது, அதற்கு முதல் உற்பவம்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஓய்வெடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒடுக்கிறான். ஒடுங்கினதுக்கு அப்புறமும் ஆணவமலம் பரிபாக முரணுங்கிறத கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப தொடங்குறான். அப்படி 2வது தடவை தொடங்குறதுக்கு புனர்வுற்பவம்னு பேர். இது வரைக்கும் எத்தனையோ தடவை உடுக்கிட்டான், எத்தனையோ புனர்வுற்பவம் பண்றான். அப்படியே திருவாசகம் விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். அதுதான் புனர்வுற்பவம். விச்சதின்றிய விளைவு செய்தல் முதல் உற்பவம். வித்து இல்லாமலே மரத்தை கொண்டுறான் முதல்ல, அதுக்கப்புறம் மரத்துல இருந்து விதை, விதையில இருந்து மரம், மரத்துல இருந்து. அதனால என்ன பண்றான், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரிய நாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையனார். ரொம்ப சொல்ல வந்த செய்தி முதல் உற்பவம் புனர் உற்பவம் பெரிய செய்தி, சித்தாந்தத்துல ரொம்ப நுட்பமான இடம். அதை கொண்டு ஒரு பாட்டில் போற போகல, அங்கேயும் ஒரு உருக்கம். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலாருங்கிற. வீட்டில் நம்ம வீட்டில் ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாசல்ல எதுக்கு இந்த மரத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க, இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லையே அப்படின்னு யாரும் சொன்னா கூட நமக்கு என்ன வெட்ட மனசு வரல. ஏன்னாரு அது எங்கள் தாத்தா காலத்துல இருந்து 80 வருஷமா நிற்குது, அதை போய் விட்டுவானா அது பாட்டு இருந்து போட்டோம் அப்படின்னு. நச்சு மரம்னா கூடவே இருந்து பழகினதுனால வெட்டுறதுக்கு மனசு வரல. இப்படிதான் நம்ம இந்த உலகத்தை பிடிச்சி நிற்கமா. நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனேன்னு ஒரு பொருள் தன்னுடைய சார் உரை. நானும் அங்கனே உடையநாதனேன்னா இந்த உலகத்தை ஒரு மாதிரிதான் நானும், அதனால இந்த உலக இன்பங்களை என்னால விட முடியலை. எப்படி நச்சு மரம்னா கூட வெட்ட முடியலையோ அது மாதிரி இந்த உலகம் இதெல்லாம் விடணும்னு தெரியுது, எதை விட முடியுது, என்னால ஒன்னையும் விட முடியல. 5 மணிக்கு இங்க பேசினா கூட 4:30 போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு தான் வருது வண்டி, விட முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்ற நானும் அங்கனே உடையநாதனே அப்படின்னு. கண்டமணீஸ்வரர் சொல்ற இப்படி ஒரு பொருளை கொண்டுட்டு அடுத்த பாட்டு சொல்றார், அதுக்கு உரை திரும்ப எழுதுவார் அவருடைய நயத்தை. சுவாமிகிட்ட இவர் சொல்றாரா, இந்த உலகத்தவர்கள் கூட தான் வளர்க்கிற மரம் நச்சு மரம்னு தெரிஞ்சா கூட அதை வெட்ட மாட்டாங்க. அதனால் நீ ரொம்ப பெரியவன், நான் ஒரு நச்சு தான், ஆனால் நீ என்னை வெட்டி விட்டுறாத அப்படின்னு போடுறான். தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொலார், அது உலகத்தவர்கள். அது மாதிரி நானும் என்னால் விட முடியலை இந்த உலக இன்பத்தை, அது ஒரு பொருள். இன்னொரு பொருள், உலகத்தவர்களே நச்சு மாமரத்தை கூட வெட்ட மாட்டாங்க, நானும் ஒரு நச்சு பொருள் தான், நீ என்னை வெட்டிடாத கூடயே வச்சுக்கோ. நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே நடுவார். எதுக்கு சொல்ல வந்தோன்னா அந்த புனர் உற்பவம் அதுதான் இங்க சொல்றார். தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும்
நிலையும் சூக்கமோடு தூலத்து சூறை மாறுதத்து. சூறை மாறுதம்னா காற்று, சூறை மாறுதல் சூறாவளி காத்துல. அதெல்லாம் அடிக்கிற அடியில ஒண்ணு கண்ணு தெரியாத மாதிரி திருமால் பிரம்மன் போன்ற எல்லாருமே இவன் முன்னாடி ஒண்ணு நிக்க முடியாதுன்ற. சூக்கமோடு தூலத்து சூர மாறுதத்து எரியது வழியன் கொட்க பெயர்க்கும் குலகன். இது எல்லாத்தையும் நிலைநிறுத்துகின்ற அவ்வளவு பேரையும் ஊழிக்காலத்துல உள்ளடக்கிறதும் திரும்ப படைக்கிறதும் எல்லாவித ஆற்றலும் கொண்ட கொட்க பெயர்க்குவாறு செய்கின்ற குலகன். குலகன் என்று சொன்னால் இளமை உடையவன் என்று சொன்ன, இளமை மாறாதவன் சொன்ன. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு நித்தமனாளர். இப்ப கூட பாடினார் நித்தமனாளன். ஏன் அந்த கோலம் மாறவே மாட்டான். அதனால அவன் சாவா மூவா சிங்கமே என்பது. அப்புறம் சொன்ன சமுத்திரத்தின் நஞ்சை உண்டு சாவா மூவா சிங்கமே அப்படிங்கிற கடைசி பதியது. சுவாமிக்கு அந்த மூப்பு எல்லாம் கிடையாது. நமக்கு அதெல்லாம் உண்டு, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த மூப்பு எல்லாம் உண்டு. அது இல்லாத ஒரே ஒருத்தன் அவன் தான். அதனால அவன் என்றைக்குமே திருமண கோலத்துல இருக்கிறான், என்றைக்குமே இளமையா இருப்பான். அந்த இளமை கோலத்திலே இருக்கிற அந்த கோலத்துக்கு தான் குலகன். அழகன் வேற, குலகன் வேற. அழகன் என்பது நம்ம அழகா இருக்கிறது, அது அவன் தான், அதுவும் அவன் தான். நித்த மணாளர் அடுத்த வரியே போட்டார், நிரம்ப அழகிய அதில் அழகு. அதே மாதிரி எப்படி இருப்பான்னு போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். திருவிழா பணத்தை சொல்லுவேன், சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது 16 வயது பாலகனா இருந்தால் உபதேசம் செய்கிறாருங்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி அவன் குலகன். அதான் கொட்க பெயர்க்கும் குலகன். முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். இதுவரைக்கும் போன வகுப்புல பாய்க்கு வந்தோம். அதாவது இந்த என்னன்னா எல்லாரையும் படைக்கின்ற பிரம்மனையும் படைப்பவன், எல்லாரையும் காத்து அருள் புரிகின்ற திருமாலையும் காத்து அருள் புரிவன், ஏகதேச சங்காரம் என்கின்ற ஒடுக்கத்தை செய்கின்ற ருத்ரனையும் ஒடுக்குபவன். அதான் பொருள். எல்லாத்துக்கும் மேல சுவாமி நிற்கிறான். நீங்க பிரம்மன் என்பதே பதவின்னு சொல்லியாச்சு. அதனால இதுவரைக்கும் எவ்வளவு பிரம்மர்கள் வந்தார்கள் போனார்கள். இப்போ வந்ததுன்னு புதுசா பிறந்தாங்க, தொழிலை கையில் எடுத்தாங்க, செஞ்சாங்க, போனாங்க. அப்போ அடுத்த ஒரு பிரம்மனை முதல்ல கொண்டாடுறது யாரு? சாமி தான். அந்த பிரம்மனையும் படைக்கிறது சாமி. திருமால் காத்தல் தொழில் அதுவும் ஒரு பதவி தான். அதனால அந்த பதவியில இதுவரைக்கும் எவ்வளவு பேர் 6 கோடி பேர் வந்துட்டு போயிட்டாங்கிறாங்க. அந்த பதவி ஹஸ் பீன் கிவன். அந்த பதவியை அவங்க நல்ல செயல்படுமாறு அவர்களை காத்ததும் சாமி தான். சுவாமி தயவில்லைன்னா அவங்களையே காத்துக்க முடியாது. நம்மளை காப்பாத்துறது இருக்கட்டும், உங்களை நீங்க முதல்ல சேஃபா பார்த்துக்க அப்படின்னு அதுவே முடியாதான். ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்றே சாவாதிருந்தனென்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற. திருவுந்தியார் பின்னாடி சொல்ற. தக்கனுடைய யாகத்துல சுவாமி இல்லாதனால அங்க முதன்மை யாரு கொடுக்கப்பட்டது? இந்த ஆளுக்கு தான். அதனால முதல்ல பந்தி வச்சோன்னே உட்கார வச்சது அவர் தான். அங்க சாப்பிட்டதுனால என்ன நடந்ததுன்னு அவிப்பாகம் கொண்டொன்று சாப்பிட்டதுனால. இப்ப ஆள் எப்படி இருக்காருன்னாரு, உயிர் மட்டும்தான் இருக்கு. சாவாது இருந்தான்னா ஒன்றும் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை. அப்ப நலமா இருக்கான்னு சொல்லியிருக்கணும். சாவாது இருந்தான்னா என்ன அர்த்தம்னா இருக்கு, ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. நாளைக்கு அமாவாசை கழிஞ்சாத்தான் எதுவும் தெரியும். அதான் ஜாப் இருந்தது வீட்டில். அந்த காலத்துலாம் சொல்றாங்க, ரொம்ப வயசானவங்க இழுத்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரிய மாட்டாங்க. பாலும் அதெல்லாம் ஒன்றும் இறங்கலை. கழுத்தில் மட்டும் இப்படி போயிட்டு மகன் வந்திருக்க ஒன்றும் தெரிய மாட்டேன். புலனைந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சே என்று அருள் செய்வான். சாமி தான் யாரத்தெல்லாம் அருள் செய்வாங்க. அந்த நேரத்துலையும் கூட இருக்கிறது யாருன்னா சாமி தான். என்னன்னா ஞானசம்பந்தர் சொல்லிட்டு அதான் அப்படியே சொன்னேன். ஞானசம்பந்தர் தர்ற உற்சாகம் பாருங்க. கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் அலமந்துன்னா என்ன அர்த்தம்னா என்ன செய்யன்னு தெரியாத. இப்போ நம்ம கூட சொல்லுவோம் அது அலமந்துன்னு நமக்கு புரியாது. ஒரு பெரிய டைலமா அப்படின்னா புரியும். டைலமாங்கிற இங்கிலீஷ் வார்த்தை நமக்கு தமிழ் வார்த்தை ஆகிட்டு, அலமந்தாங்கிற வார்த்தை வேறு மொழி ஆகிட்டு பொதுவாக. இன்னைக்கு செய்யலாமா வேணாமா தான் சார், ஒரே காலையிலேருந்து ஒரே அப்படிங்கிற பாருங்க. அதான் அந்த அலமந்து இருக்குது. அதையாண்டு இங்கே எப்படி இருக்கான், யமன் கயிறை போட்டு இழுக்கான். அவன் ஒரு பக்கம் இழுக்கான், அங்கே பார்க்க
இங்கே இருந்து போக மனசு இல்லை, அதனால அங்கேயும் இழுக்கான் இங்கேயும் போக முடியல. இதுதான் அலமந்து போறதா இல்லையா, போறதா இல்லை, அப்படி இருக்கான் அந்த நேரம். அலமந்த போதா அந்த நேரத்தில் யார் ஒன்றும் செய்ய முடியும்? சாமி ஒருத்தர் தான் செய்யும். டாக்டர் கூட கடைசி ஒரு காட் இஸ் கிரேட்ன்றார், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாம் பல்ஸ் இறங்கிட்டே போகுது, பிபி ப்ரெஷர் ரொம்ப இறங்கிட்டே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அதனால் அதான் சொல்றாரு, புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி. ஐனா கபம், ஐமேல் உந்தி அப்படின்னா அந்த கீழே இருந்து அந்த சளி வெளியும் வர மாட்டேங்கு, கீழே இறங்க மாட்டேங்கு, தொண்டை அடைக்கிறான். தொண்டை அடைக்கிறான், என்னோட மூச்சு திணறும். அதுதான் ஐமேல் உந்தி. அதனால என்ன அறிவு அழிந்துட்டு அப்படின்னார். யார் வந்திருக்கா போயிருக்கா ஒன்றும் தெரியல, எங்கே இருக்கோம் ஒன்றும் தெரியல. பாவம் பொண்ணு சுட்டு தானாக போகுது, எங்கே இருக்கோன்னு தெரியல, கேவலப்பட்டு ரைட்டுங்களா. வந்திருக்கேன் யாரையும் ஒன்றும் தெரியல, அதெல்லாம் அறிவு அழிந்துட்டு ஐமேல் மூச்சு இழுத்து போதா நிற்க மேலுந்து அளவந்த போதாக அப்ப சாமி அருள் செய்வாங்க. அருள் செய்வான் அமரும் வலம் வந்த மடவார்கள் நடவான முழவு அதிர மலையங்கஞ்சி சிலமந்தி அறமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. திருவையாறு அஞ்ச பார்த்துக்கிறாருங்கிறார். அதே மாதிரி இங்க அந்த ஐயாரப்பர் தான் போய் இந்த திருமாலையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. பாவம் அன்னை சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லை சார், என்னமோ போங்க மத்தியானம் அங்கே சாப்பிட்டேன் அவ்வளோதான், அதோடு படுத்தது தான். லட்சுமிகிட்ட கேட்க என்னாச்சுமா விட்டையா, போய் சாப்பிட்டு வந்தாருங்க, எந்திரிக்கவே இல்லை அப்படியே சொல்றாரு. ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டு சாமாதிருந்தன் உந்தி வர. யாரு சார்னாரு? இந்த படைத்தல் தொழிலாம் செய்வார். அம்மா பிரம்மா அவங்க அப்பா, அந்த ஆளுக்கே இந்த நிலைமையா ஐயா மாதிரி. அதான் சொல்றாரு, சதுர்முகம் தாதை என்று உந்தி வர. அதனால அவரையும் யாரு காப்பாத்துறாரு? சாமி. அதுதான் சொல்றாரு, காக்கும் கடவுள் காப்பவை காப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். கரப்பவை கருத்தெல்லாம் மறைத்தல் அர்த்தம், இந்த இடத்துல ஒடுக்குதல் அர்த்தம். அந்த ஒடுக்குதலை யார் செய்யறான்னாரு? ருத்ரன் செய்யறான். நம்ம எல்லாம் டேட் வந்தா ஒடுக்கிடலாம், போயிட்டு வேண்டிதான். அவனுக்கும் ஒரு முடிவு உண்டா, அது சுவாமி செய்யறான். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். ரொம்ப நம்முடைய அருணையார் ரொம்ப அருமையாளு. எல்லாவற்றையும் ஆக்கி காத்து அழித்து சுழற்றி நிற்பது என்பது காலம். ஏன்னா நான் சொல்றோம் இல்லையா, அவருடைய என்னமோ பாருங்க அந்த ஒரு நேரம் பாவம் அப்படின்னு சொல்றான் காலம். அந்த கால தத்துவத்தை சுழற்றுமாறு சுழற்றுவோன் யாருன்னா சுவாமினார். ஏன்னாரு? அவன் தான் காலகாலம். அந்த காலம் அவனுக்கு கீழே நிற்குது. நம்மளால காலதத்துவத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்து கருமங்கள் ஆகாங்கிறார் ஔவையார். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நேரம் வந்தா தான் சார் நடக்கும். நம்ம உலகத்துல எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. 3 வருஷமா பையனுக்கு பொண்ணு பார்த்தேன் சார், சொல்றோம் உலகத்துல இப்போ உறுதியாயிட்டு. கடைசியில பொண்ணு இந்த அடுத்த தெரு, லண்டனை பார்த்து, அமெரிக்கா பார்த்து, அம்மா சென்னையை பார்த்து, கடைசியில பொண்ணுடைய எங்கன்னா இந்த 4 வீடு தள்ளி அந்த பொண்ணு தான் உறுதி ஆகுறதுக்கு 3 வருஷமா பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன உடனே என்ன சொல்றாங்க? அது நேரம் வந்தா டக்கு நடக்குங்க. அதாவது அதுதான் சொல்றது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த கருமங்கள் ஆகாம. அப்ப கால தத்துவம்ங்கிறது அப்படி. அந்த கால தத்துவம் யாருடைய ஆணைக்கு இறங்க வேலை பார்க்கணும்? சுவாமிக்கு அவனுக்கு தான் இருக்கு அந்த கால தத்துவம். அதனாலதான் என்ன பண்ண, மார்க்கண்டேயனுக்கு 16 வயது, காலம் முடிஞ்சு போயிருக்கணும். சுவாமி என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டாரு. இன்னைக்கும் 16 வயசு ஆளத்தான் மார்க்கண்டேயர் இருக்காராம், என்றும் 16. அது யாருனாரு? அவங்க காலம் வந்தது, நீ அங்கே ஒன்றும் பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன் போச்சு. அப்போ காலதத்துவத்தையும் சுவாமி தான். அதை நம்முடைய அருணையார் இந்த இடத்துல ஒரே எழுதும்போது ஒரு குறிப்பு எழுதுறார். இந்த மாதிரி காலதத்துவம் தான் எல்லாத்தையும் காலத்துக்கு உட்படாதவன் அவன் ஒருத்தன் தான். காலனை காலால் உதைத்தமை, அவன் காலத்தை தன் வழி நடத்துபவன் என்பதையும், மார்க்கண்டேயர் என்றும் 16 வயதாய் இருக்க பெற்றமையும், இதையெல்லாம் நம்ம பார்த்து அவனை அடைந்தோரே காலத்தை கடப்பவர் என்று தெரிந்து கொள்கிறோம். யாரு சுவாமி திருவடி அடைஞ்சாமோ அவங்க காலத்தை வெல்வார்கள். நம்மளால காலத்தை வெல்ல முடியாது.
அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்போ காலத்தை வெல்பவன் அவன் ஒருத்தன் தான், வேற யாராலும் முடியாது சொல்லிட்டு ஒரு நயம் எழுதுறாரு கீழே. அப்பெருமானை வழிபடுதலினும் சிறப்பாக ஒன்பான் கோள்கள் முதலிய காலக்கடவுளரை வழிபட்டு காலம் போக்குவரத்து நிலை நாம் என்ன என்பது அப்படின்னு. அப்படி காலத்தை வெல்பவன் பெருமான் எவ்வளவு சித்தாந்தம் படிச்சுட்டு சனிக்கிழமை ஒரு எள்ளு பொட்டலத்தை போட்டு வந்துடலாம், வியாழக்கிழமை போய் கொண்டக்கடலை போட்டு வந்துடலாம்னா இவங்களை என்னன்னு சொல்றதுன்னு எழுதுறாரு. இப்படி எழுதுறாரு அவர், நான் சொல்ல, அருமையா சொல்றாரு. அப்பெருமானை வழிபடுதலினும் சிறப்பாக அப்படிங்கிறார். ஏன்னாரு சார், திருநள்ளாறு போய் தற்பரேஸ்வரர் பார்க்காம வந்த ஆள்லாம் இருக்கு. ஆமாமா, அவர் உள்ள இல்லை, அது இருக்கட்டும் சார் அப்படிங்கிறான். அவர் இருக்கட்டும், இவர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறான். இந்த ஆளே அதை கேட்டா கொஞ்சம் பயப்படுவார். சும்மரியா தலைமையை இருந்து சொல்ல, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அவருக்கு பயமா இருக்கு. இவங்க போய் நம்மளை மாட்டி விட்டுருவோம் போல வர்றவங்களான்னு. ஆனா சொல்றாரு, பெருமானை வழிபடுதலினும் சிறப்பாக ஒன்பான் கோள்கள் முதலிய காலக்கடவுளரை வழிபட்டு காலம் போக்கும் நிலையை நாம் என்ன என்பது அப்படியே எழுது. ஆனா படிச்சுக்கிறோம், பேயுறுதோழி பங்கன் எவனோ சொல்லிட்டான் இந்த பதியத்தை படின்னு. ஞானசம்பந்தர் தேவாரமெல்லாம் பார்க்கல சார், இந்த ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் ஒருத்தன் சொல்லிட்டான். இதை வேறு சொல்றாங்க நம்மகிட்டே வந்து. அது என்னமோ கோளாறு பதியமாம, கோளாறு பதியத்துல இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கு அது கோளாறு பதியம்ங்க. படிக்கிறார். 9 1 18 உடனாய நாள்தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு இதெல்லாம் படிச்சுட்டு, ஆனா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒண்ணுல போய் அதான் அவர் இப்படியே சொல்ல, அப்பெருமானை வழிபடுதலிலும் சிறப்பாக ஒன்பான் கோள்கள் முதலிய காலக்கடவுளரை வழிபட்டு காலம் போக்கும் நிலையை நாம் என்ன என்பது அப்படின்னு. இதெல்லாம் திருவண்ட பகுதி படித்ததுக்கு அப்புறமாவது அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கோள்களும் இறைவன் ஏவல் வழி நின்று அவனுக்கு பணி செய்கின்ற பணி ஆட்கள் என்கிற தெளிவு. அதனால இறைவனுக்கு இணையாக செல்லங்களை இறைவனுக்கு மேல அவனை வச்சு வழிபடுறதெல்லாம் கூட என்னன்னாரு, அது பாவம். பாவம் அது தெரிஞ்சு கொள்ளும். ஆண்டவன் தன்னை அடிமை என்றார், அடிமையை ஆண்டவன் என்றார், மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து உனை இகழ்ந்தே தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் சலக்கருங்கிறார் சிவஞான சுவாமி. சிவே நீங்க நன்றிங்க ஐயா. பெருமானுக்கு இணையா வேற யாரையும் வச்சு பேசினாலோ அல்லது வேற யாரையும் கடவுள்னு சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து அது சிவ அபராதம். அந்த சிவ அபராதத்துக்கு தண்டனை என்னன்னாரு, 3 நாள் சோறு கிடைக்காம இருக்கும். அப்படிலாம் சொல்ல, என்ன சொல்றாரு பாருங்க, தாண்டவே முடியாத நரகம்தான் தண்டனைங்கிறார். தாண்டரு நிறைய கிடங்கு, நிறையம்னா நரகம். தாண்டரு நிறைய, தாண்ட முடியாது, உள்ள போனா போனதுதான், எப்ப வெளியிலும் தெரியாது. தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் சலக்கரோடு இனங்குறா வரமே வேண்டினேன் அருளாய். அந்த மாதிரி கொள்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட நான் சேராம பார்த்துக்கிடணும், அது மட்டும் எனக்கு அருள்புரி அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்து இருக்கணும். கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகளிலும் நல்லே நினது அடியாருடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனை சொல்றாரு. மற்றோர் தெய்வம் தன்னை கனவிலும் நினையாதுலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கணும்ன்ற நெறிப்பாடு அதுக்காக சொல்லி அடுத்த பாட்டுல அடுத்த வரியில சொல்றாரு, திருத்தகும் அறுவகை சமயகத்து அறுவகையோர்க்கு வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கிடம்புரையும் கிளவோன். திருத்தகும்னு திருந்திய அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும். அறுவகை சமயம் இது ரொம்ப ஒரு நுட்பமான இடம். அறுவகை சமயத்திற்கும் அறுவறுபட்ட சமயத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம திருப்பூர் நண்பர்கள்லாம் ரொம்ப நுட்பமா இருக்கனால இந்த அறுவகை சமயம் யாரு, இவர் என்ன சொல்ல வராரு, அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் வீடு பேராய் நின்றவன் கிடம்புரையுங்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு சமயமும்
தங்களுடைய கடவுளாக யாரை சொல்லுகிறாரோ அவர்களை சென்று அடைதல் தான் முக்தி என்று சொல்லும். அது அந்தந்த ஜமம், எந்த ஜமயமா இருந்தாலும். வைணவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமாள்கிட்ட போய் சேர்ந்தேன். நாம் என்ன சொல்றோம்? சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்தேன். இப்படி ஒரு சமயம் அது சூரியனை வெளிவிடணும், சூரியன் போய் சேர்ந்து முக்தி நினைக்கிறேன். சக்தியை சொல்லணும், சக்தி. அதனால என்னது, அறுவகையோருக்கும் அவங்க வீடு பேராய் நின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சமயத்தார்கள் அவங்களுடைய கடவுளை முக்தி இன்பம் தருபவர் என்றும் அவர்தான் நாம் சென்று அடைய வேண்டிய, இந்த உயிர் சென்று அடைய வேண்டிய இடம்னு சொல்லுது. இப்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அறுவகை சமயம் யாரு, இதுதான் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி. ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், புறப்புறச்சமயம்னு ஒரு 6, புறச்சமயம்னு ஒரு 6, அகப்புறச்சமயம்னு ஒரு 6, அகச்சமயம்னு 6, ஆக 24 சமயம் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல சைவம் இப்படி உட்கார்ந்துருக்கு சித்தாந்தம். இங்க இவர் அறுவகை சமயம்னா இந்த 24ல யாரு, இது ஒரு கேள்வி. தண்டமணி தேசியர் என்ன உரை எழுதுறார், அந்த 6 யாருன்னு எழுதுறார் பாருங்க. திருந்தி 6 சமயமாவது உலோகாயதம், பௌத்தம், சாங்கியம், நையாயிகம், வைசேடிகம், மீமாம்சைன்னு எழுதினார். இப்படி 6 சமயத்தை எழுதுறார். இது புறப்புற சமயத்துல உள்ளதும் இருக்கு, புறச்சமயத்துல உள்ளதும் இருக்கு. 6 சமயம் எழுதுறாரு. உலோகாயுதம் என்று சொல்பவர்கள் நாத்தியவாதிகள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அடுத்தது பௌத்தம், புத்தரை தலைமையா வைத்து பேசக்கூடியவர்கள். அதுல ஒரு சாரார் உயிரே இல்லைங்கிறான். எப்படிலாம் ஆளா இருக்கான் பாருங்க, சூக்கும ஆன்மா இல்லையா, அவங்களுக்கு என்ன பேரு, சூனிய ஆன்மாவாதிகள். அதனால உயிரே இல்லைன்னு சொல்லக்கூடியவன். சாங்கியம் அது ஒரு சமயம், நையாயிகம் அது ஒரு பகுதி, வைசேடிகம், மீமாம்சை, இப்படி 6 சமயத்தை தனமணி தேசியர் சொல்றார். ஆனா அருணையார் அவருடைய உரையில இந்த 6 இல்லைன்னு மறுக்கிறார். செய்திக்காக சொல்றாரு. பெரியவங்க 2 பேரும் பெரியவங்க, எதுல என்ன இருக்கோ எடுத்து சொல்லிடுறோம், அவ்வளவுதான். ஆனா அவர் மறுக்கிறப்ப அந்த மறுக்கிற முறையில பார்த்தா அதுவும் ஒரு இதுவாங்க. ரொம்ப பெரியவங்க. ஆனா அவர் என்ன சொல்றார், இந்த 6 சமயங்கள் உலாயுதம், பௌத்தம், மீமாம்சை, வைசேடிகம், நையாயிகம் இவையெல்லாம் கடவுள் நம்பிக்கை உடைய சமயங்களே இல்லை. ஆனா பாட்டுல என்ன வருதுன்னா, அவங்க யார் யார கடவுள்னு சொல்றாங்களோ அந்த கடவுள் நம்ம சுவாமி முன்னாடி புழு மாறிங்கிறார். இதுதான் பாட்டுல வருது. பாட்டுல இப்படியே வருது. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு வேறாய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும். கீடம்னா புழுன்னு இருக்கும். நம்ம சொல்லலாம், சரி என் கால் தூசு பெற மாட்டான், அவன்லாம் புழு மாதிரி சார் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி சொல்றாரு. இந்தந்த சமயத்தார்கள் அவங்களுடைய தலைவர் இவர் தான் சொல்றாங்களே, அந்த தலைவர்லாம் நம்ம சுவாமி முன்னாடி புழு மாறி அப்படின்னு சொல்ல வர. அப்ப அந்தந்த சமயத்தார் காட்டுற கடவுள் எல்லாம் நம்மால் முன்னாடி புழு மாறி, நம்மால்னு சொல்லோட பெருமாள் எல்லாரும் அவன் முன்னாடி புழு மாறி அப்படின்னு சொல்ல வந்தா, தண்டமணி சொல்றாரு, உலகாயதரும் பௌத்தரும் கடவுளையே சொல்லலே, அதனால அவன் கடவுள் இங்க பின்னாடி வாரதுனால இந்த 6 சமயம் இல்லை. சரி, அறுவகை சமயம்னு சொல்லிட்டதுனால அது அகச்சமயமா ஒருவேளை அதை தேன அறுவகை சமய அறுவகையோர்க்குன்னு சரி, கீழே உள்ளதுல ரொம்ப மேலான பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர விகாரவாத சைவம், இந்த மாதிரி ஒருவேளை இருக்குமோன்னா அதுவும் இல்லை. ஏன்னாரு அவங்களெல்லாம் கடவுளாக சொல்லுவது சிவபெருமான். அப்ப அவங்கள இங்க பேசல. சரி சார், இவங்களையும் பேசல, அவங்களையும் பேசல, அப்ப யாரதான் பேசுறாங்க அதையாவது நீங்க சொல்லணும்ல. எழுதுறாரு உரையில. அதுதான் உரையாசிரியர். இவன் சொல்லுதும் இல்லை, அவன் சொல்லுதும் இல்லைன்னா நீ ஒண்ணு சொல்றார். யாரெல்லாம் சொல்றார், இவங்க யார இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு, 6 கதம். 6 கதம்னா சமணம், ரண்யகற்பம், வைணவம், சௌரம், சௌமியம், வாமம் என்கின்ற 6 அப்படின்னு எழுதுறார். எப்படி இந்த 6 இவர் கொண்டார், அதுக்கு ஒரு காரணம் எழுதுறார். எப்படி கொண்டேன் அப்படிங்கிறது அவர் சொன்ன பிறகு தான் புரியுது. 6 கதம், ரண்யகற்பம், வைணவம், சௌரம், சௌமியம், வாமம், இந்த 6 முதல்ல அந்த 6 சமயமும் யாரை தலைவரா சொல்லுது நம்ம புரிந்து கொள்ளணும்.
ஆருகதம்ங்கிறது சமண சமயம், ஜெயிம்ஸ் இன்னைக்கு சொல்றமே சமணம். அவங்க அருகக்கடவுள் என்று ஒருத்தரை சொல்றாங்க. முருகக்கடவுளை சொல்லலை, அருகக்கடவுள் அவங்க சொல்றது ஒரு கடவுள். ரண்யகற்பம் என்கின்ற சமயம் பிரம்மனை தலைமையா வைத்து சொல்றது. வைணவம் நமக்கு தெரியும், திருமாலை சொல்றது. சௌரம் என்பது சூரியனை கடவுளா வைத்து சொல்றது. சௌமியம் என்பது சந்திரனை தலைவனா வைத்து சொல்வது. வாமம் என்பது சக்தியை தலைமையா வைத்து சொல்வது. சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார், இவங்க 6 பேரும் பெருமாள் முன்னாடி புழுப்போலன்னு எழுதினார். இப்போ ஒரு சிக்கல் வரும் நமக்கெல்லாம். என்னன்னா, அருகன் விட்டுருங்க, பிரம்மன், திருமால், சூரியன், சந்திரன், சக்தியை போய் எப்படி சொல்லலாம்? ஏன்னா வாமம்னு வாமத்தை சொல்ற, வாமத்தை எப்படி நீங்க மறுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அது என்ன எழுதுறா, வாமம்ல வழிபாட்டுக்குரிய சக்தி என்பது பராசக்தி கிடையாதாம். அவர் எழுதுற அந்த வாமத்துல சொல்ற சக்தி யாதுன்னா விண்ணோர் குழுவில் உள்ள சக்தியாம் எழுதுற. விண்ணோர் குழுங்கிறது மேலே இருக்கக்கூடிய யாரு, திருமாலுக்கு விட்டம்மா, பிரம்மாவுக்கு விட்டம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களதான் விண்ணோர் உலகத்தில் உள்ள சக்தி. அவங்களத்தான் இங்க சொல்றார். அதனால இந்த 6 தான், இந்த 6 சமயத்தை தான் இங்க பேசுறாருங்கிறார். ஆருகதம் சமணம், ரண்யகற்பம் வைணவம், சௌரம் சௌமியம் வாமம் என்ற இந்த 6 இங்க காட்டி அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர், இவங்க இந்தந்த சமயத்துல இவங்க தான் வீடு பேர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா வீடு பேரு என்பது சுவாமி மட்டும்தான். விஷ்ணு புராணத்துல ஒரு கதை வருது, நல்ல ஞாபகம். விஷ்ணு புராணத்துல வர்ற கதை, சிவபுராணத்துல இல்லை. விஷ்ணு திருமாலை ரொம்ப வழிபாடு செய்கிறார், ரொம்ப செம்மையான வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு இறங்கி திருமாலே அவன் முன்னாடி காட்சி விடுகிறார். இப்படி வழிபாடு சரிப்பா, உன்னுடைய பக்தியை மெச்சுகிறோம், உனக்கு என்ன வர வேண்டும் கேட்க. திருமாலுக்கும் நிறைய ஆற்றல். இப்போ இந்த உலகத்தில் இப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கேட்டால் கத்தல் கடவுள்கிற வகையில் அவருக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்கலாம். இவன் என்ன பண்ணிவிட்டான், திருமால் உனக்கு என்ன வேணும் கேள், உன்னுடைய பக்தியை மெச்சுற அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன கேட்டான், எனக்கு முக்தி என்பதை கொடுங்க கேட்டான். விஷ்ணு புராணத்தில் இந்த செய்தி இருக்கு, நல்ல ஞாபகம். திருமால் அந்த இடத்துல சொல்றாராம், முக்தி என்பதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது. ஒரே எழுதினவன் எழுதுவார் பிராக்கெட்ல, அது எனக்கு என்ன கிடைக்கல. ஆனா நீ என்ன வழிபாடு செஞ்சுட்ட, நீ என்னையே நம்புன, அப்ப நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய. இப்போ என்ன, ஒரு அடிமையை காப்பாற்ற வேண்டியது தலைவனுடைய பொறுப்பு. அதனால இவரே நம்பி இருந்ததுனால காப்பாற்றணும். இப்ப நீ வாயை திறந்து கேட்ட, அதனால ஒண்ணு பண்ணு, நீ என் கூட வா, சாமிகிட்ட போய் நான் உனக்காக பரிந்துரை செய்யறேன் அப்படின்னு. சாமி எப்போ இருக்கலான்னு நந்திய பெருமானை கேட்டு ஒரு நேரம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு சுவாமி உடனே திருமாலை பார்த்தோம். நான் சந்தோஷமாயிட்டேன். திருமால் என்ன வேணும்னு சொல்லு வா அப்படின்ட்டு. இல்லை தம்பி, சாமிக்கு என்ன ஆளை தெரியாமலா இருக்கும், இவரை அறிமுகப்படுத்துற. இந்த மாதிரி என்னையே வேண்டி என்னன்னா, அதனால முக்தி வேணும்னு கேட்குறான். சாமி வேணும் பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு கேட்கல, தன்னுடைய பக்தனை கேட்கல. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். ஏன்னா நீங்கள் புராணம் நல்லபடியாக படிக்கணும். எல்லாத்தையும் யாரையுமே இகழ்த்து சொல்லலை. அவருடைய உயர்வும் பாருங்க. மாமன் சொன்ன இடத்துல பாடுவார், என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் காணாமையில் காணம் முருகான்னு கழுகுமலையில் பாடுவார். முருகப்பெருமானே, நான் ஏதோ தப்புன்னு நீ என்ன ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து என்ன புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, என் பாட்டை பாடி உன்னுடைய அருளை பெறலாம்னு நம்பி பாடிட்டு இருக்கிற அவங்கள நீ கை விட்டுறாரு. இதுதான் என்னுடைய, என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் அப்படின்னு கழுகுமலையில பாடுவார். அதுதான் நீங்க அந்த உயர்ந்த அருளாளர்கள். நீங்க ஞானசம்பந்தர் கூட பாருங்க, அவருக்குன்னு எதுவும் கேட்கவே இல்லை, ஆனா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பாருங்க, இந்த அடியாருடைக்கெல்லாம் துன்பம் இல்லாம நீ பாதுவ கேட்கிறாருல. மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய். கொள்கையில ரொம்ப உயர்ந்தவங்க, உன்னையே நம்பி இருக்கிற கொள்கை, அதுல உயர்ந்து இருக்காங்க.
வினை வயத்தெல்லாம் முன்னாடி தப்பு பண்ணி வந்திருக்கலாம். நீங்கன்னா அவங்களுக்கு துன்பமெல்லாம் பார்த்துக்க சாமி. உன்னை தினமும் கொண்டாந்து வழிபாடு செய்யற பூ நீரை முட்டு வழிபாடு செய்யறாங்களே அந்த அடியாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தீங்கலாம்னு பார்த்துக்கோ சாமி கேட்கிறாரு. நின்னடியே வழிபடுவான் நிமலான் என்னை கருத என் அடியான் உயிரை ஒவ்வேல் என்று அடல் கூட்டு உதைத்த பொன்னடியே பறவை நாளும் பூவோடு நீர் சுமக்கும் என் அடியார் இடர்களையார். திருநீர் பூசினவங்களும் பார்த்துக்கோ சாமி, அவங்களுக்கு துன்பம் இல்லாமல் பார்த்து அப்படிதானே கேட்கிறேன். குறுகொண்டாய் மூன்று ஒன்றாய் கூட்டி ஓர் வெங்கனையான் மாறு கொண்டார் புறவரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் மீது என்று என் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய். கணக்குன்னு கேட்கல, அடியார்கள்லாம் நல்லா இருக்கும். இப்படி பாமன் சாமி பின்னாடி பாடினதுக்கு யாரு காரணம்னா ஞானசம்பந்தர். அப்படி அது மாதிரி இங்க திருமாலை என்ன பண்ணாரு, சாமிகிட்ட போய் தனக்கு முக்தி வேணும்னு கேட்கல. மாதிரி நம்ம பக்தன் நம்மளையே நம்பி இருக்கிறான், அதனால என்ன வேணும் முக்தி வேணுமா சாமி கொடுத்தீங்கன்னா. சாமி உடனே பார்த்தார், சரி திருமால் நீங்க சொல்ற அதனால செய்யலாம், ஆனா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கம் வரணும். அதனால என்ன பண்ணாதான் இந்த பிரளயம் முடியும் பொழுது அவனுக்கு முக்தி. இந்த பிரளயம் முடியும் பொழுது அப்படின்னா அடுத்த ஊழிக்காலம் எப்போ வருதோ அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி இல்லையா, அதனால அவன் இப்ப எல்லாருக்கும் அவனுடைய பக்தி தெரிகிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி இன்னைக்கு விடிவெள்ளி நம்ம காலையில பார்க்குற நட்சத்திரம் அந்த ஆன்மாவும். இது விஷ்ணு புராணத்தில் வருது. அவன் ஒரு மன்னனா இருந்திருக்கிறான், திருபத நாட்டு மன்னன். அவனை வந்து சுவாமி என்ன பண்ணார், அவனுக்கு அருள் கொடுத்து காலையில எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல முதல்ல அவனை பார்க்கட்டும், அந்த மாதிரி ஒரு புகழுக்குரியவனா இருக்கட்டும். இந்த பிரளயம் முடியும் பொழுது நல்ல ஞாபகம் எழுதி வச்சுக்கோங்க, பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடிவெள்ளி வராது. நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல, சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரளயம் முடிஞ்சு திருமணமெல்லாம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி ஆல்ரெடி ஸ்ரீஸ்ரீ முக்தின்னு ஆயிடும். அது சொல்றாரு சாமி. அவ எதுக்கு சொல்ல வந்தான்னா திருமாலே அவருக்கு என்ன முடியுமோ அதான் சொல்றாரு. அதுதான் இந்த உயர்ந்த பண்பு அருளாளர்கள். திருமால் எவ்வளவு உயர் பக்குவத்தில் இருக்கார் பாருங்க. எனக்கு இந்த ஆற்றல் இல்லை சொல்றாரு. மாமன் சுவாமிகள் செவி அறிவுறு ஊ அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். அந்த நூலுக்கு பேரு செவி அறிவுறு ஊ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, செவிக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாரு, அங்கங்க உபதேசம் பண்ணியிருக்கிறார். கடைசியில் ஒரு நூலா அந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலா எழுதுறாரு. அங்கே ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு சொன்னது, இந்த உங்களுக்கு சொன்னது, அவங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறாரு. அதுல ஒரு குறிப்பு எழுதுவார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை முருகப்பெருமான் எனக்கு தரவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை, என்னால் அது முடியாதுங்கிற. ஞானசம்பந்த பெருமான் இப்படி செஞ்சாரு, அப்பர் பெருமான் இப்படி செஞ்சாரு, சுந்தரர் இப்படி செஞ்சாரு, அந்த மாதிரி நீங்களும் முருகப்பெருமான் பார்த்துருக்கீங்க, முருகப்பெருமான் உங்க கூடயே அப்படி இருக்கிறாரு, அதனால அப்படின்னு சொல்லி யாரையும் கேட்டிருக்கலாம், இல்லை சீடர்கள் மனசுல நினைச்சிருக்கலாம், எழுதிட்டார். இறந்தவர்களை எழுப்பும் ஆற்றலை முருகப்பெருமான் எனக்கு தரவில்லை, நான் கேட்கவும் இல்லைங்கிற. அது மாதிரி ஏன்னா அருளாளர் என்ன பண்ணாங்க பாருங்க, தனக்கு என்ன முடியும் முடியல சாமி கொடுத்தான், அதை அப்படி ஒத்துக்கிறாங்க. அது மாதிரி இங்க சொல்ற அப்போ அந்த திருமாலும் எப்படி இருக்காரு, சுவாமி வழிபாடு செய்ய அப்படிதான் இருக்காரு. அதனால என்ன சொல்றாரு, அந்த திருமால் தலைவராக இருக்கிற வைணவ சமயம், சூரியனை வணங்குகின்ற சௌர சமயம், சந்திரனை வழங்குகின்ற சௌமிய சமயம், சக்தி என்பது இந்த இடத்துல விண்ணுலகத்தில் உள்ள சக்தி வழங்குகின்ற வாம சமயம், இந்த சமயத்தார்களைத்தான் அங்க சொல்றார். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் அவங்களுக்கு தலைவனாய் இருந்த அந்த கடவுள் எல்லாம் பகுதி கீடம் புறையும் கிளவோன்னர். கீடம்னா புழுன்னு அர்த்தம், கீடம் புறையும் கிளவோன்னா உரிமை உடையவன் அர்த்தம். அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் உரிமையாய் மேல நிற்கிற பெருமான் சுவாமி. அப்படின்னா அந்த தலைமையெல்லாம் கூட சுவாமி முன்னாடி எப்படி இருக்கும்னாரு, புழுமாறி. அது ஏன் அவ்வளவு கிளறங்கி புழுமாறின்னு ஒரு வார்த்தை போடணும் அப்படின்னு சொன்னா, ஏனைய இந்த உயிர்கள் யாவும் பிறவிக்குன்னு வந்தா எந்த பிறவி வேணாலும் வரலாமா, சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. நான் ஏற்கனவே மானுட பிறவி வந்துட்டேன், அதனால இனிமே அடுத்த பிறவி நான் ஒன்றும் மானுட இருக்கணும், நான் தேவரா போகணும், ஒரு அப்படிலாம் ஒன்றும் முடியாது. 4 கால் விலங்க போனாலும் பெறுவோம், அதுக்கும் கீழே இல்லைன்னாலும் பரப்பனை ஊர்வாழ் நீரில் வாழ்வன ஊர்வன வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவியை சரியா பயன்படுத்திக்கிடலைன்னா ஏதோ பயன்காட்டன்னு நினைச்சுறாங்க, எனக்கும் பொருந்தும், கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான்
அப்படின்லாம் எங்க சார் சொல்லியிருக்கேன். அப்புறம் சொல்றாரே அடுத்த பிறவியில நான் ஒருவேளை தேவராய் பிறந்தாலும் புண்ணியாவும் நடிகன் மனத்தை வலுவாது இருக்க சொல்லல, புழுவாய் பிறக்கேனும். அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கு போது சொல்றாரு. இல்லைன்னா அவருக்கு சித்தாந்தம் சரியா தெரியாது சொல்ல அரைஞ்சிருவான். அப்புறம் அவனுக்கு சித்தாந்தம் தெரியாது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னாரு, நம்முடைய வினை வயத்தால் அப்படி ஒரு பிறவி கூட போகலாம். ஆனா என்ன சொல்றாரு, அப்படி ஒரு பிறவி போனா கூட நான் உன்னை மறக்காம இருக்கேன். அதான் வழிபாடு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும் வையன். ஏன் அது உன்னுடைய தன்மை தொழுவார்க்கு இறங்கி இருந்த. அதனால இப்பவுமே அந்த வழிபாடு பண்ணி வச்சுடுறேன். அடுத்த பிறவியில் என்னுடைய வினையினால புழுவா பிறந்தாலும் சரி, ஆனா நான் ஒன்ன மறக்காம அப்படின்னு கேட்கிறார். அதான் இங்க. அதனால கீடம் புறையும் கிளவோன், அந்த முக்தி இன்பத்தை தருவதாக அந்தந்த சமயத்தினர் போற்றுகின்ற தலைவர்கள் எல்லாம் கூட நம்முடைய பெருமான் முன்னாடி, நம்முடைய பெருமான் சொல்ற எல்லாருக்கும் பெருமானா இருக்கின்ற கடவுள் அவன் முன்னாடி அதெல்லாம் ஒரு மாதிரி கீடம் புறையும் கிளவோன். கிளவோன்னா உரிமை உடையவன். கிளவோன் அப்படிங்கிற சொல்லுக்கே தமிழ்ல உரிமை உடையவன். அதனாலதான் அந்த காலத்து சொல்லாட்சி தொல்காப்பியத்துல எல்லாம் கணவன் மனைவி சொல்லும் பொழுது கிழவன் கிளத்தின்னு தான் சொல்லுவாங்க. கிளத்தி அப்படின்னு சொன்னா உரிமை உடையவள் அர்த்தம். இந்த ஆடவன் மீது முழுமையான உரிமை உடையவள். கிழவன் இந்த குடும்பத்தின் மீது அல்லது தன்னுடைய மனைவி மீது முழுமையான உரிமை உடையவன். அதனால கிழவன் கிளத்தி சொல்லாட்சி. அப்புறம் காலத்தால கொஞ்சம் மாறி போகுது. இப்ப கிழவன் கிளத்தினா ஏதோ வயதானவர்கள் ஆயிட்டு சொல்லு இருக்கட்டும். அதனால சுவாமி கிளவோன், கீடம்புறையும் கிளவோன், நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன். அருமையா சொல்ற. இந்த உயிர்களுக்காக சுவாமி என்னவெல்லாம் செய்யறாங்கிறத ஒரு வரிசைப்படுத்துற. நீங்க இன்னைக்கு உண்மையிலேயே இந்த மானுட உலகங்களும் மற்ற உயிர்களும் நல்லபடியா வாழணும்னா தினம் சூரியன் வரணும். நீங்க சூரியன் மட்டும் ஒரு 15 நாள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ மெடிக்கல் லீவ் போட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒழிஞ்சது எல்லாங்க மெடிக்கல் லீவுக்கு போயிடும். சூரியன் 10 நாள் வரலன்னா என்ன ஆகும்? அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சிடும், நோயெல்லாம் மிகுத்து போயிடும், என்னெல்லாம நடக்கும். ஆனால் சொல்ற அந்த சூரியனுக்கு ஒளி தந்தது யாருன்னாரு சுவாமிங்கிறார். சூரியன் தான் நம்மை பொறுத்தவரையில ஒளி மிகுந்த பொருள். சுவாமிக்கு அடுத்தபடியா நமக்கு தெரிஞ்ச ஒளி மிகுந்த பொருள் எதுன்னா சூரியன். அதனாலதான் இறைவனுடைய பிரகாசத்தை சொல்லும் பொழுதே கூட அருளாளர்கள் என்ன சொன்னாங்க, சூரியனை வச்சுதான் சொன்னாங்க. ஏன்னா நமக்கு அதானே புரியும். சோதி இளம் பருதி 100,000 கோடி போல் வளம் தரும் தெய்வீக வடிவாய் கந்தர்கள் என்பார். முருகப்பெருமானுடைய ஜோதி முகத்தை எப்படி இருந்ததுன்னாரு, 100,000 கோடி சூரியன் மாதிரி பிரகாசமா ஜொலிச்சாங்கிறார் முருகன். கந்தர்கள் பார்த்தவரு பேசுறாரு. சோதி இளம் பருதி அப்படின்னா சூரியன் 100,000 கோடி போல் வளம் தரும் தெய்வீக வடிவாய். அதனால அப்ப அந்த சூரியன் தான் பிரகாசம். சூரியனுக்கு அந்த பிரகாசத்தை யார் கொடுத்தார்னாரு சுவாமி கொடுத்தார். அதான் சொல்றாரு அருக்கனில் சோதி அமைத்தோன். அந்த சூரியனும் இன்னைக்கு பிரகாசிக்குதுன்னா அதுல அந்த பிரகாசம் யார் கொடுத்தது? சுவாமி கொடுத்தது. அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன். திருத்தகு சந்திரன்ல தன்மைனா குளிர்ச்சி, சந்திரனுக்கே உரித்தான அந்த ஒரு குளிர்ச்சி யார் கொடுத்தாங்க? சாமி கொடுத்தாங்க. திருத்தகு அது மதியல் தன்மை வைத்தோன், தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன். தின்திரள் அப்படின்னா வலிமையான, தீய வலிமையான. ஏன்னா எல்லா பொருளையும் பஸ்பமாக்குற ஆற்றல் தீக்கு. ஆனால் தீயினுடைய குணத்தை உண்மை விளக்கம் சொல்லும்போது சுட்டு ஒன்றுவிக்கும். என்ன வந்தாலும் சரி சுட்டு ஒன்றிக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஏதோ தீப்பிடிச்சு எரிஞ்சுதுன்னா முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சாம்பலாக ஒரே சாம்பலாக தான் இருக்கும். என்ன அதில் மரங்களும் எரிஞ்சிருக்கும், பில்டிங் எரிஞ்சிருக்கும், இரும்பு எரிஞ்சிருக்கும், தாள் எரிஞ்சிருக்கும், எல்லாம் கடைசியில் என்னவாயிட்டுனா ஒரு பொருளாக என்னவா இருக்கும்? சாம்பலா. அதான் சுட்டு ஒன்றுவிக்கும். எல்லா கலையும் ஒன்றா பிடிக்கும். தீயினுடைய ஆற்றல் அதான் சொல்ற தின்திரள், அந்த வலிமையான தீயில் வெம்மை செய்தோன். தீக்கு எப்படி சந்திரனுக்கு குளிர்ச்சியை கொடுத்தானோ அது மாதிரி தீக்கு நெருப்பு யாரோட? சாமி கொடுத்தான். தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர், தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். பொய்தீர் வானில் அப்படின்னா இந்த பொய்யற்ற ஆகாயத்தினிடமாக
அதுக்கு மட்டும் பொய்யற்றன்னு ஒரு வார்த்தை போடு. நீங்கள் தீக்கு பொய் இல்லாத தீன்னு சொல்லலை, சந்திரனை பொய் இல்லாத சந்திரன் சொல்ல, சூரியனை பொய் இல்லாத, ஆகாயத்தை மட்டும் பொய் இல்லாத ஆகாயம்ங்கிறார். ஏன் அப்படின்னா நிலம் நீர் தீ காற்று நான்கையும் ஒத்துக்கொண்ட சில சமயவாதிகள் ஆகாயத்தை ஒத்துக்கொள்ளலை. இன்னைக்கு உலகாயுதர்கள் என்ன பண்றாங்கன்னா, சமணர்கள் உலகாயுதர்கள் குறிப்பா நிலம் நீர் தீ காற்று 4 பூதத்தை தான் ஒத்துக்கிறாங்க, 5வது பூதம் உங்களுக்கு கிடையாது, ஆகாயம் அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறான் மேல. ஆனா ஆகாயம்னு ஒரு பொருள் உண்டுன்னு நம்ம சொல்றோம். அதனால என்ன சொல்றாரு, நீ இல்லைன்னு நினைக்கிற மாதிரியான பொருள் இல்லை, உண்மையாவே இருக்கிற பொருள். அதனால பொய் தீர்னார். பொய் இல்லாத பொருள் அப்படின்னா உண்மையான பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்தார், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன்னார். அந்த வானில் ஆகாயத்துல கலப்புன்னாரு, எல்லா பூதங்களும் சென்று ஒடுங்குவதற்கு இடம் கொடுத்து. நீங்க நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்குது யாருன்னா ஆகாயம், ஆகாயத்தினுடைய சிறப்பு. அதனால பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். கால்னா காற்று, அந்த காற்றிலே ஊக்கம் கண்டோன் அப்படின்னார். அப்படின்னா கிளர்ந்து எழக்கூடிய ஆற்றல். காற்று ஓங்கி அடிச்சதுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன சொல்ல, பஸ் காரெல்லாம் கூட தள்ளிட்டு போயிருது அடிக்கிற காற்று. நீங்க இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அண்மையில் பார்க்கல, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட போயிருந்தேன், ராமேஸ்வரம் அந்த பாலத்தில் காற்று ரொம்ப அதிகமாக இருந்தால் பஸ்ஸு காரை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்கிறான், போக வேண்டாம். ஏன்னா ரோட்டில் இப்படி போகிறப்போ காற்றடிச்சதுன்னா கார் பஸ் இப்படி ஆகுது, அந்த பக்கம் கடல். அதனால் காற்று அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறான். இன்னும் கூட பஸ்ஸில் போனவங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் அந்த ஷட்டரை இறக்காதீங்கிறான். ஏன்னா காற்று இப்படி உள்ளது அப்படி போயிடணுமா. நீங்கள் ஷட்டரை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற காற்று பஸ்ஸை தள்ளி கொண்டு போயிடும் கடலுக்கு அப்படின்னு பயப்படுறான். நம்ம காற்றினுடைய ஆற்றல் அதுதான் சொல்றாரு, காலின் ஊக்கம் கண்டோன். அந்த ஊக்கம்ங்கிறது அந்த கிளர்ந்து எழுகின்றவன், அந்த காற்றினுடைய ஆற்றலும் பார்க்குறோம்ல. சூறாவளி காற்று நீங்கள் சில நேரங்களில் இந்த சூறைக்காற்று 110 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குங்கிறான், 150 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குங்கிறான். அப்போ காலின் அந்த அது சூறைக்காற்று, அதுதான் சொன்னார். அதனால அந்த அந்த ஆற்றல் காத்துக்கு யார் கொடுத்தார், சாமி கொடுத்தான். மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல்த்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். நீர்ல ஒரு சுவையை வச்சது சாமி. அப்படின்னா தண்ணீருக்குன்னு ஒரு சுவை, ஏன்னா இதையெல்லாம் அனுபவிக்கிற பொருள், அது பருகுகிற பொருள். அதனால பருகுமாறு என்ன பண்ணான்னா அதுல அதான் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். மண்ணில் திண்மைனா தாங்கக்கூடிய ஆற்றல். மண்ணு மட்டும் இப்படி திட்டமா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடி வச்சோன்னு ஒரு அரை அடி உள்ள போகுதுன்னா நம்மளால நடக்க முடியும். கரை மண்ணில் வேகமாக நடக்க முடியலல்ல, ஏன்னாரு இந்த பிடிமானம் இல்லாதனால தானே. இதே ஒரு மாதிரி ஓட்டம் ஓடுங்க பார்ப்போம், கடல் கரையில் மண்ணில் ஓட முடியாது, ஏன்னாரு மண் இப்படி உள்ள போகுதுக்கா. ஆனால் சாமி என்ன பண்ணியிருக்கிறான், இந்த நம்மெல்லாம் வேகமாக வேடிக்கையாக நினச்சி பார்த்தா எங்கன்னா உட்காந்துருக்கோமோ பேச்சு முடிஞ்சோன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம்ல. கீழே பார்க்க போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எந்திரிக்கு முன்னாடி 7 மணிக்கு 10 அடி கீழே போயிட்டோம்னா எங்கேருந்து எந்திரிக்கு அப்புறம். அதனால சாமி என்ன பண்ணாரு, தாங்குறான் அப்படின்னு வச்சிருக்கிறார். அதே சொல்றாரு, நிழல்த்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனைப்பல கூடி எனைப்பல பெறவும். இப்படி பல பலங்கிற எனைப்பல கோடி எனைப்பல பிறவும்னா கோடிக்கணக்கான உயிர்களுக்கு அது அதுக்கு தேவையான மாதிரி உதவி எப்படி செய்யறாங்க. சரிங்க, ஒரு புறா இந்த அப்பார்ட்மெண்ட்ல, நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், எங்களுக்கு தான் தெரியும் அந்த சங்கடம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு புறா இல்லாத அப்பார்ட்மெண்ட்டே கிடையாது சார். ஒரு 4 நாள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இது உள்ள வந்துடுது, ஒவ்வொரு குச்சியாக கொண்டு வைக்கிறது. குச்சி உழவுல நில குச்சி எங்கே தான் எடுத்துகிட்டு இருந்ததில்ல. ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்கு. 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்கு. இப்போ நீங்கள் புறாவுக்கு கூடு கட்டுற ஆர்டர்லாம் சாமி கொடுத்துருக்காம பாருங்க. அங்கே சிவில் இன்ஜினியர் கிடையாது, பிளான் அப்ரூவல் கிடையாது, டிராயிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டு நேராக கூட கட்டியது. அப்படிதானே ஐயா? பாருங்க.
அதுக்கு அந்த ஆற்றல் வேணும், சாமி கொடுத்து வச்சிருக்கேன். அதான் சொல்றாரு, எனைப்பல கோடி எனைப்பல பிறவுங்கிறார். எனைப்பல கோடிங்கிறது பல்வேறு விதமான ஆன்மாக்கள், உயிர்கள். அது எவ்வளோ உயிர்கள் இருக்கு, அதுல இந்த மாதிரி எவ்வளவோ பிறப்புகள் இருக்கு. அதுக்கு தேவையான, நீங்க கடலுக்குள்ள எவ்வளவு உயிர்கள் வாழ்கின்றன, அதனுடைய தன்மை, வாழ்க்கை முறையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஆராய்ச்சிக்குரிய விஷயமாவே இருக்கு. எவ்வளோ இருக்கு உள்ள. அதெல்லாம் சுவாமி அவன் தானே பண்ணி வச்சிருக்கிறான். அதான் சொல்றார், எனைப்பல கோடி எனைப்பல பிறவுங்கிற. இதுவும் இன்னும் அந்தந்த உயிர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் அந்தந்த உயிர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் யார் கொடுக்குறாங்க? அதெல்லாம் அப்படி பண்ணி கொடுத்து எனைப்பிலவரும் அனைத்தனைத்தவ்வையின் அடைத்தோன் அதுதான். அதனால அத்தனை உணரும் அவ்வளவு அளவாக அவ்வவிடங்களில் அனைத்து அவ்வையின் அடைத்தோன்னாரு. அது இடத்துல அது இருக்கிற மாதிரி கொண்டு வச்சு அப்படின்னா அதுக்கு வேண்டிய சௌரியங்களை வசதிகளை எல்லாம் சுவாமி பண்ணி கொடுத்து அவ்விடங்களில் அமைத்தவன். பூகம்பம் வர்ற மாதிரி இருந்தா பறவைகளுக்கு தெரியுதுங்கிறானே. இன்னைக்கு அறிவியலாளர்களும் ஒத்துக்கிறாங்க, ஆமாங்கிறாங்க. மழை வரப்போகுதுன்னா எறும்புக்கு தெரியுங்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிய மாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண, அனைவரும் டிவி பார்க்குறோம். அந்த இதில் அவங்க சொல்கிறாங்க, வானிலை அறிக்கையில் நாளை காலை மழை பெய்யலாம், இது மழை வரும் சொல்கிறாங்க. அனைமா வருதுன்னு அதை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற மொழிய. எறும்பு எங்கே சார் டிவி பார்க்குது, அதுக்கு தெரியுது மழை வரும்னு. சாமி என்ன பண்ணா தெரிய வச்சிருக்கிறான் இல்லைங்களா? அதுக்கு தெரிகிற மாதிரி அதுதான் சொல்றார், எனைப்பல கோடி எனைப்பல பிறவும் அனைத்து அவ்வையும் அந்தந்த ஆன்மாக்கு அந்தந்த இடங்கள்ல அடைத்தோன் அகுதான்று. அவ்வாறெல்லாம் செய்த அந்த பெருமானை ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார், அதுதான்று முன்னோன் காண்க. முன்னோன் நீங்க ஒரு தலைவன் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதை நிர்வாக இயல்ல மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல இன்னைக்கு படிக்கிறோம் காலேஜில். டிஃபரன்ஸ் பிட்வீன் அ மேனேஜர் அண்ட் அ லீடர், அதெல்லாம் அதுக்கு பாடமாக கட்டுரையாக படிக்கிறோம். யார் இந்த லீடர்? அவன் தான் லீடர். முன்னோன் யார் ஒருத்தர் தலைமை தாங்கி தன்னால பின்னாடி இருக்கிற அவ்வளவு பேரையும் வழி நடத்தி செல்வனா இருக்கிறானோ அவன் தான் தலைவன், அவன் தான் முன்னோன். நீங்க சொன்னதை பண்றேன், நீங்க சொன்னதை பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் தான் அவன் முன்னுக்கு வந்துக்கிட்டே பண்ணான். நான் பார்த்துக்கிறேங்க, பொறுப்பை எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறவங்களாம் முன்னுவான். சுவாமி எப்படி ஆளாக இருக்கிறார்? ஒரே வார்த்தைப்படாது, முன்னோன். முன்னவன்னாலே சுவாமி தான். முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உலகம் சொல்றாரு சேக்கலார் சொன்னார். ஒரே வார்த்தையில் போட்டு முன்னோன். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. ஏன்னாரு நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு முன்னாடி பொருள் இருந்திருக்கும். தம்பி இப்போ என்ன யாரையும் பார்த்தானே விக்ரமசிங்கபுரம் தான் நான் திருவள்ளுவர். அம்மா அவன் எங்கள் அப்பா பிரச்சனை, அவங்க பையன் தானே நீ. அம்மா எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா தானே அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. இது போயிட்டே தான் இருக்கும். கடைசியில் ஒருத்தர் இருக்கான் அப்பாவே இல்லைன்னு, அவன் தான் முன்னோன். எல்லாருக்கும் தந்ததாயாய் தனக்கு அகுதியலாம் சாமி. அப்படி எல்லா இடத்துக்கும் முன்னாடி எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரு, அருமையான ஆசிரியர். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் நான் இன்னாட்ட படிச்சேங்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரு. அப்புறம் அவர் நான் இன்னாட்ட படிச்சேங்கிறாரு. இப்படி போய்கிட்டே இருந்தா கடைசியில் ஒருத்தர் போய் நிற்குது, அவன் தான் முதல் ஆசிரியர் சுவாமி. ஏன்னாரு தன்னுடைய முற்றும் உணர்வில் தன்மையாலே யாவற்றையும் அறிந்த அந்த பெருமான் தான் முதல் ஆசிரியர். நமக்கு வந்த ஆசிரியர்லாம் வழி வழியா வந்த ஆசிரியர். அதனாலதான் அவனை சொல்லும் பொழுது நூலை எப்படி சொல்லுச்சு, முதல்ங்கிற வார்த்தையில போட்டுச்சு. தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்ந்த, அதான் முதல். அவன் தான் முதல். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே. இல்லையா? நம்ம அங்கனாலாம் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம திருப்பள்ளி எழுச்சி படிக்கிற அவசரத்துல காலையில் 5 மணி கோயில் போகிற அவசரம், நம்ம எந்திரிக்கிறதே 5:15 அப்புறம் எங்கே ஒரே ஓட்டமாக அவசரம் அப்படின்னு போயிடுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் என்ன, போற்றி என் வாழ் முதல், என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாக இருக்கிறது நீனா பெருமானே. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல முகத்தகளை திருநெல் பூசி அவன் முன்னாடி வந்து அதெல்லாம் சொல்லணும். நான் வாழ்க்கையில் முதல்ல யாரெல்லாமோ நினைச்சிருக்கேன், என் மனைவி நினைச்சிருக்கேன், எங்கள் அம்மா நினைச்சிருக்கேன், அப்பா நினைச்சிருக்கேன். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு முதன்மை யாருன்னாரு? பெருமான்ல. முழு முதலே
ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழி முதலே. அவன் தான் முன்னவன். அதாங்க சொல்றார் முன்னோன் காண்க. அந்த முன்னோன்கிறது ஏன் சொன்னார்னா, எனைப்பல ஓடி எனைப்பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன் அழுதான்று முன்னோன். நீ அவரை முன்னோன்னு சொன்னது காரணம் என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த இடங்கள்ல போய் அதற்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்த தலைவன். அதனால அவன் முன்னோன், அவன் தலைவன் சார் அப்படிங்க. அதுதான் முன்னோன். அந்த முன்னோன் காண்க. அவன் எப்பேற்பட்டவன். சரி, இப்படியெல்லாம் செய்யறானே சார், அவனுக்கு அப்படின்னாரு. அங்கன கடன் வாங்கி தான் செய்யறான். என்ன பண்ண முடியும்? செய்யணும்னு நினைக்கான், அதனால கஷ்டப்பட்டு தான் செய்யறான். இல்ல, முழுதோன் காண்க. அவன் எல்லாம்னாரு, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய முதல்வன். அதனால அவன் செய்யறான், எல்லாருக்கும் முன்னவனா இருக்கிறான்னா அவன் யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய நிலை கிடையாது. இப்ப சில பேர் செய்யறாங்க, எப்படி சார் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்? அது எப்படியோ ஓடுதுங்க அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம், இடைவிடாது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய பொருள் செலவு. ஏதோ அங்கங்க நன்கொடை வருது, அது செய்யறோம் போறோம், இப்படித்தான் சொல்றாங்க. உலகத்தை செய்ய முடியும் ஏன்னாரு, அவங்கள்ட்டன்னு இல்லை, வருது செய்யறாங்க. சுவாமி எப்படின்னாரு, ஒரே வார்த்தையில போட்டாரு, முழுதோன். அது செல்வமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, பண்பா இருந்தாலும் சரி, எதுவானாலும் வச்சுக்கோங்க, அவன் தான் முழுமையான பொருள். அதனால ஒரே வார்த்தையில என்ன பண்ணிட்டாரு, முன்னோன் காண்க, அனைத்தையும் உடமையாக கொள்ளும் தன்மை. அதுதான் முழுதோன். அனைத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருட இந்த அறிவுடைய பொருள்களாகிய இந்த உயிர்கள் எல்லாம் அவனுக்கு அடிமை பொருள்கள். அறிவில்லாத ஏனைய பொருள்கள் அவனுடைய உடைமை பொருள்கள். ரெண்டும் அவனுக்கு உள்ளதான். அதனால முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க. தன்னேர் இல்லோன், அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அதான் அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லைன்னு சொன்னாலே அவனுக்கு மேலே யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நிகராகவே யாரும் இல்லைன்னா அவனுக்கு மேலும் ஒப்பாரும் இல்லை, அதனால அவனுக்கு மிக்காரும் இல்லை. அதான் பொருள். தனக்கு ஓமை இல்லாதான், ஒரே வார்த்தையில திருவள்ளுவர். அவனுக்கு நேரே யாரும் இல்லை, தனக்கு ஓமை இல்லாதான். தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. எவ்வளவு பெரிய பொருள். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் பொதுவாக உள்ள ஒரு பெரிய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவலை. ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு கவலை. இப்போ எப்போ முடிப்பான்னு தெரியல, பேசிட்டே இருக்கான். ஒரு கவலை ஓடிட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு கவலை இருக்கும். கவலை இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னாரு, பெருமான் திருவடியில் சேரணும்னா எங்கேருந்து போயிடணும்னு அர்த்தம் இல்லை, இருக்கும் பொழுதே அவனுடைய திருவடியை மனதிலே வழுத்தி, அதான் அர்த்தம். தாழ் சேருதல்னா உடனே அப்படியா சார், உடனே கிளம்பி போனத்தான் முடியும், அப்ப இருக்க வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லுங்க. அப்படி இல்லை அர்த்தம். இங்க இருக்கும் பொழுதே அவனுடைய திருவடியை மனசுல வச்சுக்கிறது, அதுதான் தாழ் சேருதல். அப்படி இருந்தா என்ன சொன்னாரு, மனக்கவலை தானா மாறி. அதனால தனக்கு ஓமை இல்லாதான் அவன் ஒருத்தன் தான். தனக்கு ஓமை இல்லாதார் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. அதுல யாராவது ஒரு அட்ரஸ் வாங்கிக்கங்க, போன் நம்பர் சொல்லல, ஒரே ஆள் தான். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் அப்புறம் சொன்ன, வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, இவர் தான் சொல்றார். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி, சிவஞானம். ஆனால் அந்த பெருமானை எப்படி சொன்னார் பாருங்க, தன்னேர் இல்லோன், அவனுக்கு ஒப்புமே அருமை. அதோட சொன்ன, பெருமைக்கும் உண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு என்மையான். அதுக்கு ஒப்பா சுவாமிக்கு ஒப்பா யாருமே, அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிடுவோம். சுவாமிக்கு ஒப்பா யாரும் சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்தலை செய்தானே, அதை வேற யாரால செய்ய முடியும்? சரி, படைத்தான், இன்னைக்கு இயக்கி கொண்டிருக்கிறானே, யாரால இயக்க முடியும் சார்? சூரியன் காலையில சரியா வாரதும், சாயங்காலம் போய் சேர்றதும், மழை நேரத்துக்கு போயிடுறதும், ஆத்துல தண்ணி வாரதும், காய்கறிகள் பயிரிட்டுங்க வாரதும், எவ்வளவு நடந்துட்டு இருக்கு பாருங்க. நீங்க ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு கல்யாணம் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, உண்மையை சொன்னா மண்டே பிச்சுட்டு இருக்கணும். 3 நாள் ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள அவன் ஒரு நாளைக்கு எத்தனை கல்யாணம் நடத்திட்டு இருக்கான்? சுவாமி எத்தனை நடத்திட்டு இருக்கிறான்? ஒரு நாள் ஏதாவது எங்கேயாவது மறந்து சுவாமி செய்யாம இருப்பான். நான் நினைக்கிறது உண்டு.
அவனுடைய செயல்ல எதுவுமே கிடையாது. இந்த உடம்பை முதல்ல படைக்கும் பொழுது கூட சொல்ற பாருங்க, கண்மத்துக்கு ஏய காண்மியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து ஒரு வார்த்தை. ஆசன குற்றம் குற்றமே இல்லாம இந்த உடம்புக்குள்ள அவன் வந்து உட்கார்ந்துகிட்ட தாயினுடைய கற்பத்துல உள்ள உட்கார்ந்து இந்த உடம்பை அவன் தயார் பண்றான். எப்படி தயார் பண்றான்னாரு, அதுலயும் கூட ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான், நம்முடைய வினைக்கு தக்கவா. எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கல. ஒருத்தர் கற்ப பிறக்க, ஒருத்தர் சிவப்ப பிறக்க, ஒருத்தர் மூக்கு நிலமா இருக்கு, ஒருத்தர் மூக்கு சப்பையா இருக்கு. இதெல்லாம் வினை வயத்தான் சொல்றார். காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து. அவன் ஏதாவது ஒண்ணு மறந்துட்டான் உண்டான் ஏதாவது இருக்கா பாருங்க சார் பிறக்கும்போது இல்லை. 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, வாங்கி மண்டையை வச்சு, மண்டைக்குள்ள மூளையை வச்சு, உடம்பு வச்சு, இருதயத்தை வச்சு, கல்லீரலை வச்சு, மண்ணீரலை வச்சு, எவ்வளவு உடம்பு பார்ட்ஸ் ஆஃப் பாடி வெளியே தெரியுது 5-6 தான். உள்ள ஒரு கார்ல இருக்க பார்ட்ஸோட உள்ள நிறைய இருக்கு. ஒன்று இடத்த மாற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டேஞ்சர். அது இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி அவ்வளோத்தையும் அவர் எப்படி செய்கிறான்னாரு, ஆசரவே ஒரு குற்றமும் இல்லாமல் அழகாக செய்கிறான். உள்ள உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறான். அதான் சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு இணையாக யாரால செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரே மாதிரியான ஒரு செயலை செய்கிற நம்ம பழக்கப்பட்ட நமக்கு என்ன ஒரே மாதிரி வருதா சார்? வராது சார். இந்த பக்கம் நம்ம கேட்போம், சப்பாத்தி போடுறோமா வீட்டில், எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸில் வருதா? அதோட நின்றுவோம், வேற அதுக்கு மேலே பேச வேண்டாம். வருதாமா? கேட்டால் என்ன சொல்லிடுவோம், பிச்சு தானே போட போனோம், அப்படியேவா முழுங்க போறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சமாதானம் தான் சொல்ல முடியுமே ஒழிய, நான் எங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டேன்னா 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர்ல டயமீட்டர்ல கரெக்டாக இருக்கும் எப்போ அப்படின்னு யாராவது பேச முடியுமா என்ன? வடக்க இருந்து தெற்க பக்கம் திக்கா இருந்து லேசாகி வருது சப்பாத்தி. செய்ய முடியுமா? நம்ம முடியாது. யாரும் குறையில, அவ்வளவுதான் முடியுது. ஆனா சாமி செய்யற வேலை எப்படி இருக்கு? எல்லாத்தையும் ஓட செய்யறான். அவனுக்கு இணையா எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் சிந்திக்க முடியாது. அதனால ஒரே வார்த்தை, தன்னேர் இல்லோன் அப்படின்ட்டாருன்னா எந்த காலத்திலையும் கிடையாதுன்னு. அவனுக்கு இணையா ஒருத்தர் எந்த காலத்திலும் கிடையாது. தன்னேர் இல்லோன் தானே காண்க, அவன் ஒருவன் தான். தானே காண்க ஏன தொல் எயிர் அணிந்தோன் காண்க. ஏன தொல் ஏன்னா, ஏனம்னா பன்றி, பன்றி கொம்பை மாலையாக அணிந்தவன் பெருமான். அதனால ஏன தொல் எயிர், எயிர்னா பல்லுன்னு ஒரு பொருள், கொம்பு, அந்த கொம்பை அணிந்தவனவன். அதனால ஏனத்தொல் எயிர் அணிந்தோன் காண்க, காண புலி உரி அறையோன் காண்க. காண புலி உரி, காட்டுல உள்ள புலி, அந்த புலியினுடைய தோல் அதை அணிந்தன். புலி உரி அறையோன், இடுப்புல புலித்தோலை இருந்தது. தாருகாவனத்து முனிவர்கள் ஏவி விட்ட புலி, அந்த புலியை என்ன பண்ணா, அதனுடைய தோலை எடுத்து என்ன பண்ணா தனக்கு அறையிலே கிட்டான். அதனால பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மென்னார் செஞ்சடை மேல் வெளிர் கொன்ற மேல் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அறையில அவன் என்ன பண்ண, புலித்தோலை கட்டியிருக்கிறான். அதை காண புலி உரி அறையோன் காண்க. அதனால ஒரே வார்த்தையில போட்டார், நீற்றோன் காண்க, நீரணிந்தவன் பெறுவான். அவனுடைய வேடத்தை சொல்லும் பொழுது புலி உரிய தோல் என்பது அவனுடைய ஆடை. அவனுடைய குணம் அல்லது சிறப்பு என்னன்னா, தன்னேர் இல்லோன். அவன் அணிந்திருக்கிற ஒரு அணிகலன் என்னன்னா பன்றியினுடைய உணவு. அவனுடைய குணம் என்னன்னா எல்லாத்துக்கும் முன் நிற்கின்ற குணம். அவனுக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா எல்லாத்தையும் தனக்கு உரிமையாக கொண்ட முழுதோன். இப்ப அவன் அணிந்திருக்கிற இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொண்டவன். ஏன்னா அவன் சொன்ன இவ்வளவு வசதி, ஏன்னா அனைத்தும் தனக்குன்னு சொன்னப்புறம் அவனா சார், அவர் மாணிக்க மலையில் மாலையா போட்டிருப்பார். அந்த மாணிக்கம் ஒரு கல்லே 1 லட்சம் ரூபாயும், அதுலதான் அவர் போட்டிருப்பார். அப்படியே அந்த மாதிரி ஏதாவது, அல்லது அவர் கட்டி இருக்கிற அந்த மேல போட்டிருக்க பட்டு பீதாம்பரமே 10 கோடி ரூபாய் வரும் அப்படின்லாம் சொல்லல. அவன் அணிந்திருக்கிறது ஒன்னே ஒன்று, நீற்றோன் காண்க, விலை பெரிதும் இல்லா வெண்ணீட்டு திருமேனி. அப்புறம் சொன்ன விலை பெரிதும் இல்லாம திருமாற்பேர் தேவாரத்தை சொல்லும்பொழுது சொல்ல, விலை இல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 பைசா பெறாத திருநீர் பொருளால சொல்ல, சிறப்பு வேற. அப்பேற்பட்டது விலை பெரியது இல்லா அப்படின்னே பாடுவார். அப்பேற்பட்ட திருநீர், அதுதான் ஒரே வார்த்தையில சொன்னார்.
நீற்றினை அணிந்தவன், அதனால நீற்றோன், அவன் திருநீரை அணிந்திருக்கிறான். திருமுறை ஆரம்பிக்கும் பொழுது ஞான சொல்லுது, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. எடுத்தோன்னே சொல்லிட்டு மழுங்கலா நீராடும் மார்பர் போலும். அப்புறம் சொன்ன திருநீர் எப்படி அணிந்திருக்கான, அப்படியே ஒலி ஒலி ஜோதிக்குதான், அப்படி திருநீரான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திருநீர் அவன் மேல ஒரு நாள், நம்ம வந்து திருநீர் வந்து காலையில அணிஞ்சிட்டு தான் சார் வந்தேன், இந்த வெயில்ல இதாயிட்டுங்கிறான், உள்ள வரும்பொழுது அணிந்திருந்தான், அப்புறம் தெரில அப்படின்லாம் சொல்றான். அவன் உடம்புல ஒரு நாளும் திருநீர் இல்லாமல் பார்க்க முடியாது. மழுங்கலா நீராடும் மார்பர் போலும் மணிமிழலை மேய மைந்தர் போலும். அருமையா சொல்லுவாங்க. ஆமாம், கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு வந்து, அழுங்கினார் ஐயுறவு தீர்ப்பார் போலும் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே என்பர். அழுங்கினார் ஐயுறவுன்னா ரொம்ப வருத்தப்படுறவங்களுடைய துயரெல்லாம் நீக்குவோம் நான் சாமி அப்படிலாம் சொல்ல. அதனால மழுங்கலா நீராடும் மார்பர். சுவாமி வந்து நீர் அணிந்தது, செம்மேனி வெந்நீற்றான் அப்படின்னு தான் வந்து சொன்னார் சேக்கலார் சொன்னார். செம்மேனி ஆள் நல்ல சிவப்பு, ஆனால் அணிந்திருக்கிறது திருநீர், வெள்ளவிளேர்னு திருநீர். வேத மொழியர் வெந்நீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் திருவாசகம் அன்னை பெண். அங்க என்ன சொல்றார், வேத மொழியர் வெந்நீற்றர். சுவாமியும் திருநீர் அணிந்திருக்கிறார். அதனால சுவாமிக்கு பையனா அந்த முருகப்பெருமான் இருந்தார். அந்த திருநீர்லயே தான் முருகப்பெருமான் இருக்காங்கிற. போற்றி வந்தாலும் உந்தன் பொன்னடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னையல்லால் திக்கு வேறு இல்லை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி சொல்றார். போற்று விண்ணவர் கோன் போற்றி புரிதவர் தொண்டர்க்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் வரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றின்னு. நீற்றினை புனைந்த மேனி, முருகப்பெருமானுடைய மேனி மேல என்ன இருக்குன்னு அது திருநீர் அணிந்திருக்கிறான். அதனால சுவாமி வந்து வெந்நீற்றான் அப்படிதான். பள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலார் கடந்தான் கண்டாய் புள்ளி உலை திருமானின் தோலான் கண்டாய் புலி உரிசேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் திரை முடிமேல் சூடி கண்டாய் வெந்நீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய். முருகப்பெருமானுக்கு தந்தையா வந்தவன் சொல்ற. அதனால வந்து என்ன அணிந்திருக்கிறான்னா வெந்நீற்றான் திரு, அதுதான் இங்கேயும் நீற்றோன் காண்க. அதனால அதை கூட நம்முடைய தனமணி தேசிகர், அதுதான் பெரியவன், இவ்வளவு பொருளுக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேல ஒரு 30 எழுதுறார். முன்னோன் என்றது அனாதி நித்திய தன்மையையும், முன்னோன் அப்படின்னா என்றும் உள்ள பொருள் என்று விளங்கிடுச்சு. ஏன்னா இப்ப எனக்கு நான் இன்னார் மூலமா வந்தேன்னா என்ன, அதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு ஆயிட்டு. ஆனா முதல்ல இருந்து எப்போதும் இருக்க பொருள்னா தான் முன்னோன். முன்னோன் சொன்னால அனாதி நித்திய தன்மையையும், முழுதோன் என்பது வியாபகத்தையும், எல்லா இடங்களிலும் முழுமையா அவனுடையதான் சொல்ல வியாபகத்தையும், நேரில்லோன் என்பது முழு முதல் தன்மையையும், அவன் தான் முழு முதல் தன்மை, அவனுக்கு தலைமைன்னு யாரும் கிடையாது, அதான் தன்னேரில்லோன், அவனுக்கு இணை யாரும் முழு முதல் தன்மையையும், ஏன எயிர் அணிந்தோன் புலியுரி அறையன் என்பன அளவிலா ஆற்றலையும், பன்றியினுடைய கொம்பையும் புலியினுடைய தோலையும் எடுத்து அணியணும்னா அதுக்குன்னு ஒரு ஆற்றல், அதான் முடிவில் ஆற்றலையும், நீற்றோ நம்மளுக்கு என்ன சொல்வீங்கன்னாரு தூய்மையையும் உணர்த்தினார். திருநீர் என்று சொன்னாலே தூய்மையும். அதனாலதான் திருநீர் அணிந்த என்ன ஆகும்னாரு மனம் தூய்மைப்படும். புறத்திலே நீர் அணிந்தாலே அகம் தூய்மைப்படும். திருநீருக்கு அப்படி ஒரு ஆற்றல். ஏன்னா மனத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா ஆசை. இந்த மனத்துல இருக்கக்கூடிய பெரிய தீய குணங்கள்ல தலையாய குணம் என்னன்னா ஆசை. அந்த ஆசை தான் நம்மளை கொண்டு வினை செய்யற காரணம் அமைகிறது. அந்த ஆசை நீங்கணும்னு என்ன பண்ணாரு, திருநீர் அணிந்த ஆசை குறையும். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு ஞானசம்பந்தர். அதனால திருநீர் அணிய என்ன ஆகும்னாரு, திருநீர் எப்படி அணியணும்னாரு நல்ல முழுமையா நிறைய கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரேனர். ஆம், திருநீர் பூசுறது மகிழணும். 5 எழுத்து சொல்லி பூசு.
கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நமயன நீர் அணிந்தேன். திருநீர் அணியும்போது எப்படி அணியணும்னு ஐந்தெழுத்தை சொல்லி அணியணும். இதை அவர் சொன்னதுக்கு யாருன்னா அக்கா சொல்லி கொடுத்த பாடம் சார். ஏன்னா அப்பர் பின்னாடி பாடினார்னா இதெல்லாம் கொடுத்தது யாருனாரு அக்கா. வைத்த வலின்னு வந்த உடனே திருநீர் கொடுத்தாங்கல்ல, எப்படி கொடுத்தாங்க பாருங்க. திரு கையிலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்சலு தோதி கொடுத்தார். அந்த அஞ்சலு தோதி வாங்கினது அப்படியே மனசுல இருக்கு இங்க. அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு பாருங்க, திருவாய் பொலிய சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. அதனால நீற்றோன் என்பது தூய்மையை உணர்த்தினன்னு சொல்லி நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க. இதான் உருக்கம். முதல்ல காப்பது சொன்ன உருக்கம் கொண்டுட்டேன். நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன். இங்கே கூடயே இருந்த பிள்ளை ஹாஸ்டலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா ராத்திரி தூங்கவே செய்யாது வீட்டில். நான் சாப்பிட்டானோ அவன் நினைப்பாவே இருக்கு. சாப்பிட்டானான்னு தெரில. அவன் படித்தான். அவன் என்னை விட்டு ஒரு நாளும் இருக்க மாட்டான். அவன்கிட்ட போய் கேட்ட இப்போ தான் நிம்மதியாக இருக்கேங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கு, அவன் என்னை விட்டு இருக்கவே மாட்டான். நான் எல்லாரும் டேபிள் எடுத்து வச்சா கூட சாப்பிட மாட்டான். அப்படியே இருந்து சாப்பாடு பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் அப்படிலாம் தாங்குவாங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் உப்புமா தான் போடுவாங்களாம்லாம். எனக்கு உப்புமாவே பிடிக்காது உனக்கு. இது அவ்வளோ இந்த அம்மா என்னோட நினைதரும் நினைதரும் யாரை பையனை நினைச்சே ஆற்றேன். ஆற்றேன்னா பொறுக்க முடியலைன்னு. ஆற்றேன் அப்படின்னா என்னால் தாங்க முடியலை, அதான் ஆற்றேன். ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. அந்த ஆற்றேன் எதை முடியலை, வைத்த வழியை குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன். இந்த வழியை தாங்க முடியல. அதனால அப்ப ஆற்றேன் அப்படின்னா இருக்க முடியலை. அதுதான் இப்போ என்ன சொல்றாரு, இப்போ வீட்டில் தின்னுட்டுங்கிற இல்லை பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நினைச்சு இந்த அம்மா அப்பாவும் இயல்பா எல்லாம் அந்த பையனும் அவன் அம்மா நினைச்சு இங்கே இருக்க எல்லாம் நல்லா இருக்கு, எங்கள் அம்மாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி அப்போ நினைதோறும் ஆற்றேன். இங்கே யாருன்னாரு, சுவாமியை நினைதோறும் அருமையாக சொல்ல. என்னத்தை நினைத்தாருனாரு, காட்டின காட்சியை நினைதோறும்னார். அந்த திருமேனி அழகு, அதை பார்த்த திருப்பெருந்துறையில இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை அது மனசுல திரும்ப திரும்ப ஃபிளாஷ் தட்டிக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றார், நினைதோறும்னா தனமணீஸ்வரி எதை நினைத்தார்னா, நான் மந்திரியா இருந்த பொழுது எப்படி இருப்பேன் தெரியுமா, அதையெல்லாம் இல்லை. நினைதோறும்னா நான் முதல் மந்திரியா இருக்கும்போது மதுரையே என் கண்ட்ரோலு, ஒருவே எடுத்து பேச மாட்டான். இதெல்லாம் நினைதோறும்ல வரல. பாதூர்ல இருக்கும்பொழுது எங்க அம்மா அப்பா கூட நான் இருந்த காலம் நினைக்கல. எதை நினைதோறும்னு தனமணீஸ்வரி நினைதோறும்னா திருப்பெருந்துறையிலே குருநாதராக குருந்த மரத்தடியில் இருந்து காட்சி நல்கிய தன்மையும் முதல்ல. ஏன்னா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யாருமே பார்த்தது இல்லைல்ல. யார் பார்த்தாங்க, திருத்திகழும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்ந்து பாதப்பாடு. அவருடைய அந்த மேனியை பார்த்த உடனேயே அப்படின்னு அப்படியே மனசுல அப்படியே நிற்குது. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்த காட்சி தான் மனசுல அப்படியே அவனை பார்த்த அந்த காட்சி அப்படியே நிற்குது. அது ஒண்ணு. திரும்ப நினைதோறும் ரெண்டாவது சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நினைதோறும்னு போட்டா திரும்ப 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 அதே ஞாபகமா வருது ஒரு பொருள். இன்னொன்னு என்னன்னா, அது ஒண்ணு மட்டும் நினைவு இல்லையா, இன்னொன்னு வருதான் நினைதோறும். என்னன்னாரு, அவன் கொடுத்த உபதேசம், அவன் தீட்சை செய்து வைத்தானே முதல்ல, அவனை பார்த்த அந்த காட்சி அது மனசுல நிற்குது. இப்ப நம்ம ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்து அனைமே சொல்லுவோம், சார் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த வரவேற்ற விதமே ரொம்ப நல்லா இருந்தது சார். முதல்ல அது ஞாபகம் வருது வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னா சாப்பாடு மையா சொன்ன மாதிரி அருமையானது. அந்த குக்கி யாருன்னு தெரில, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னு நினைதோறும் அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அவ்வளவு கூட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த கல்யாணம் நடத்துறவங்க வாங்கன்னு விசாரிச்சு, அந்த காலத்துல யார் செய்யறா அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா வரவேற்கிறதுக்குன்னு யாரோ ஒரு பொம்மையை நிப்பாட்டிருங்க, அதான் வரவேற்கு. போன கல்யாணத்துலயும் அதான் வரவேற்று. இந்த என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, அதை வாடகைக்கு வச்சிருப்போம் போல. எல்லா கல்யாணத்துலையும் அதான் வரவேற்கணும். பொண்ணோட அம்மா அப்பா தெரில, மாப்பிளோட அம்மா அப்பா தெரில, அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியலை, அதனால இவங்க தான் வரவேற்கிறாங்க இல்லைங்களா? வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு நிலைமை அதுதானே. நம்மளா போய் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு பண்ணுற மாதிரி கல்யாணம் இங்கே தான் இருக்குங்களா ஐயா? திருப்பூர்லன்னா இருக்குமா இருக்கும், மற்ற இடங்களெல்லாம் மாறி போச்சு. என்னங்க ஐயா? அவ்வளோதான். நம்மளே நேர போய் சாப்பிட வேண்டியதான். அங்கே ஒரு 10 பையன் வெள்ளச்சட்டை போட்டு நிற்கான். எந்த கல்யாணம் போனாலும் அவன் தான் நிற்கான். ஏன்னா அவன் அதுக்குன்னே வந்தவன். அதனால அவனே நம்மளே கேட்கான், சார் அன்னைக்கு அந்த கல்யாணம் வந்தீங்களா? நம்ம என்னமோ கல்யாணம் போய் சாப்பிட்ற மாதிரி பக்கத்தில் இருக்கோம், நம்மளை பார்க்கணும். அவன் இப்படிதாங்க. அப்போ நினைதோறும் நல்ல இங்க என்ன நினைதோறும்னாரு. அப்படி இதுவரை காணாத ஒரு காட்சி திருப்பெருந்துறையில் நான் காலையில வரும் பொழுது அப்படி ஜோலிச்சுக்கிட்டு இருந்தானே, அது அப்படியே கண்ணை விட்டு நீங்களே இன்னும் நினைதோறும். இன்னொன்னு நினைதோறும் என்னன்னாரு, வந்து பேசினான் சார் சுவாமி என் கூட முன்னாடி நின்று பேசினான்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரதம மந்திரி வந்த ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போனான் சார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை எவ்வளோ நாள் பெருமையாக அதை நினைச்சிட்டு இருப்போம். முழுதோன் வந்து பேசுறாருன்னா, முன்னோன் வந்து நம்மகிட்ட பேசுறாருன்னா அப்படிதானே பேசியிருக்காரு இவர்கிட்ட இல்லைங்களா? அதனால வந்து என்ன சொல்றாரு, அந்த இது நினைதோறும் இப்போ அதெல்லாம் இல்லையப்பா, அதனால ஆற்றேன். இப்ப அதெல்லாம் வந்து என்ன மனசுல அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த நினைப்பு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. படுத்தா தூக்கம் வர மாட்டாங்க, சாப்பிட முடியல இல்லைங்களா? அதெல்லாம் நான் சொல்றாரு. நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். அந்த கெடுவேன் அப்படிங்கிறது என்னன்னாரு, என்னுடைய வினையினால கெடுவேன். நீ இவ்வளவு வந்து இருந்து இப்ப நீ கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன் மேல கருணை இல்லாம இல்லை, என்னுடைய வினை பாலா போன. அதனால வந்து என்னால கொள்ள முடியல, அதனால அந்தோ கெடுவேன். பின்னாடி பாடுவார், கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய். எனக்கு வினைப்பான இப்படி கெடணும்னு இருக்கு. அந்த வினை எப்படிலாம் கெடணும் இருக்கோ அப்படிலாம் நான் கெடுவேன். இந்த வினைப்படுத்துற பாட்டு உன் மேல எது தப்பு இல்லை, நீ அழிவே இல்லாத பொருள். அதனால கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய். படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனன். கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் என்றார். இந்த காலன்றோ என்ன ஆனந்த மாலையெல்லாம் எப்படி கொட்டிட்டு போயிடுது. அதெல்லாம் வந்தாதான் இங்க ஞாபகம் வருது. அப்ப அந்தோ கெடுவேன் அப்படின்னா வானே நினைதோறும் ஆற்றேன். இன்னைக்கு அந்தோ கெடுவேன். ஏன்னா என்னுடைய வினை நீ எப்ப காட்சி தருவேன்? வினை ஒப்பு வந்தாதான் காட்சி தருவேன். இங்க வினை இருக்கு. எப்ப வினை ஒப்பு வந்ததோ காட்சி கொடுத்தார். அதை இவரே பதிவு பண்றார். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லாதிருக்கோலம் நீ வந்து காட்டினாய். மாணிக்க வாசகரே, ஆனாலும் வினை ஒப்பு நடந்தா தான் சாமி காட்சி விடுதான். அதான் சொல்றார், என் வினை ஒத்த பின் கணக்கில்லாதிருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே. அது மாதிரி அங்க சொல்றார். அப்போ அந்தோ நினைதோறும் ஆற்றேன் அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீணையிலே இனிய நாதம் எவ்வாறு கலந்திருக்கிறதோ அதுபோல இந்த உயிர்களோடு ஞானமாக இசைந்து இருக்கிறான். எல்லாரும் இருக்கிறான். இங்க யாரு கூட பெருமான் இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் கூட இசைந்து கூடவே இருக்கிறாங்க. எப்படி வீணையில் அந்த நாதம் இருக்கிறதோ அதுபோல வீணையில் நாதமாய் இருக்கும் அந்த பெருமான் தான் உயிர்களோடு ஞானமாய் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அதனால அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அவ்வினையில் ஒன்றாக அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன். அதனால வீணையில இனிமையாக இருந்தவன் அவ்வீணையுள் ஒன்றான அந்த இசையில் ஒன்றான சாதாரி பண்ணை அவ்விடத்து அறிந்தவன். அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன். அந்த இடம் என்ன அப்படின்னா, விறகு விற்ற படலத்துல
திருவிளையாடல் உள்ள செய்தி இது உரையாசிரியர் சொன்னப்பதான் தெரியுது. அன்னது ஒன்று அவ்வையன் அப்படின்னா என்னது ஒன்று வீணை, வீணையை சொல்லியாச்சு. அதனால அந்த வீணைக்குள்ள இருக்கிற உன்னை தெரிந்தவன் எழுதினார். வீணைக்குள்ள இருக்க உன்னை தெரிந்தவன் என்னவா, விறகு விற்ற படலத்துல அந்த ஏமனான பாகவதரை வெல்வதற்காக நம்ம சினிமாலெல்லாம் பார்த்தோம், பாட்டும் நானே பார்த்தோம். அந்த பானபத்திரருக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக வாரான். அவன் என்ன பண்ணானா, அந்த இடத்துல சாதாரி பண்ணல அதை பாடினான் அந்த பாட்டை. அது அந்த சாதாரி பண்ணல தான் பாடினாங்கிறது திருவிழாப்பணத்தில் வருது. இன்னைக்கு அதை வந்து தேவகாந்தாரி ராகம்னு பேர் வந்து கர்நாடக இசையில் தேவகாந்தாரி ராகம்னு பேர். ஆனால் அது வந்து சாதாரி பண். சாதாரி பண் என்பது முல்லை பண்ணில் வரும். அடிப்படையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் முல்லைத்தனைக்கு அடிப்படையாக உள்ள பண்ணு சாதாரி பண்ணு. அந்த சாதாரி பண்ணில் தான் அவன் பண்ணான். எல்லா பண்ணும் அவனுக்கு தெரிஞ்சதான். அந்த சாதாரியில் தான் அவனை எடுத்து விட்டான். ஏமலாளவு ராத்திரோட ராத்திரி ஓடி போயிட்டு இல்லைங்களா. அந்த அந்த பண் அதான் சொல்றாரு, அன்னதொன்றே அவ்வையன். அவைன்னா அந்த இடத்துல எதுல, வீணைக்குள்ள அந்த இடத்துல அறிந்தோன். அந்த வீணைக்குள்ள இருக்கிற உன்னை அறிந்தோன். நான் தண்டமணி எழுதாரு பாருங்க, அவ்வீணையின் இசையுள் ஒன்றான சாதாரி பண்ணை அவ்விடத்து அறிந்தவன். அந்த இடத்துல சாதாரியில ஒரு போட்டாத்தான் இவனால மறுநாள் பாட முடியாதான் ஓடி போயிடுவான் அப்படின்னு போட்டான். அந்த சாதாரி பண்ணுல ஞானசம்பந்தர் பல பதிகத்தை பாடுறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதியம் அப்பர் சாமிகள் சாதாரியில பாடுறார். தலையே நீ வணங்காய், அங்கமாலை பூரா சாதாரி. அதுக்கு சாதாரி பண்ணல அவர் ஒன்று தான் பாடினார். ஒன்று தான் பாடினார். நமக்கு கிடைச்சது ஒன்று. எவ்வளோ பாடணும் கிடைக்கலையோ, நமக்கு கையில் கிடைச்சதுல இன்னைக்கு 4ஆம் திருமுறையில் சாதாரியில் ஒரே ஒரு பண்ணு. ஞானசம்பந்தர் பண்ண 15 பதியத்துக்கு மேலே. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்துதன் புறவினில் கொன்றை பொருள் சொரிதர துன்று வைம்போன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வதாமே. சாதாரி பண்ண அது இப்படிதான் பாடணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு சாதாரி பண்ணலாம் தெரியாது. ஆனால் சாதாரி பண்ணல அமைந்தது உதாரணம் எப்படி பாடுறாங்களோ அதை ஒரு மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் பண்ணலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது சாதாரி, அது சாதாரியில் நிறைய பாடுறாரு. அதனால் சுவாமி இந்த இடத்துல என்ன எடுத்து விட்டாங்கன்னா, சாதாரி பண்ண இன்னைக்கு அந்த ராக அமைப்பில் கர்நாடக இசையில் தேவகாந்தாரி ராகம்னு பேர். அதுதான் சொல்றார். அன்னதொன்று அவ்வையன் அறிந்தோன் காண்க. எல்லாத்துக்கும் மேல ஒரே வார்த்தை பரமன் காண்க. பரமன்னா உயர்ந்தவன், பரம்னா உயர்வு. பரனாலே உயர்வு தான். அதனால பலகலை ஆகமம் வேதம் யாவையனும் கருத்து பதிபசுபாசம் தரித்தல் பதி பரமே. சோப்ரகாஷ் உயர்ந்த பொருள் பதிபசுபாசத்துல உயர்ந்த பொருள் பதி. அதனால ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டாரு, பரமன் காண்க பழையோன் காண்க. பழையோன் முன்னோன்னு சொன்னதுதான். பழையோன் அப்படின்னு சொன்னா அனாதி முறைமையான பழமைன்னு சொன்ன சிவபுராணம் ஞாபகம். என்றைக்கும் இருக்கிற பொருள், அன்றிலிருந்து இந்த அனாதி காலம் தொட்டு, அதுதான். அதனால பரமன் காண்க பழையோன் காண்க. இப்பேற்பட்ட பெருமான் பெரமன் மால் காணா பெரியோன் காண்க. அவர்களாலேயும் காண முடியாத அற்புதன் காண்க, அநேகன் காண்க. இந்த பகுதியெல்லாம் வரக்கூடிய அடுத்த வாரத்தில் விரிவாக வச்சுக்கிறோம். அதனால இன்னைக்கு பரமன் காண்க பழையோன் காண்க என்கின்ற அந்த வகையில கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த சிந்தனைக்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்த பெரியோர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அன்பையும் நன்றியையும் சொல்லி, நாளை ரொம்ப முக்கியமான நாள். அப்பர் சுவாமிகளுக்கு கைலாய காட்சி கொடுத்த நாள் நாளை கொண்டு பெரிய இல்லைங்களா. திருவையாறு ஒரு பெரிய சிறப்பு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி அந்த நல்ல நாளை நினைவு கூர்ந்து அப்பர் சுவாமிகளையும் அப்பர் சுவாமிகளுக்கு அருள் புரிந்த பெருமானையும் பெருமாட்டியையும் நம்ம நினைந்து போற்றி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்பொழுது வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வெள்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி
விளங்குக உலகமெல்லாம் மேன்மெகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மெகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.